எல்லாம் எடுத்து Teresa, அந்த சூஸ் பண்ணி கொண்டு பிரச்சனை இது அப்பா வெளியே வச்சு பிடிச்சு தண்ணி கொண்டு Hallelujah, hallelujah, hallelujah. Glory to God, glory to God, glory to God. Amen. பரிசுத்த ஆவியானவரே, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நான் வந்தது ஏதோ யதார்த்தமா இருக்கக்கூடாது. என்னுடைய வருகை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டாண்டவரே. நான் வந்த வண்ணமாய் போகிறதுக்காக இங்க வரல, என் வாழ்க்கை மாறுகிறதுக்காக வந்திருக்கிறேன். எத்தனை பேர் அர்ப்பணிக்க முடியும்? ஸ்தோத்திரம் செய்யாம நல்ல அந்நிய பாஷை தெரிஞ்சவங்க அந்நிய பாஷை நல்ல இயேசுவின் ரத்தம் சில கட்டுகளை கத்தர அறுக்கணும். இன்று அந்த கட்டுகளை அறுக்கிற நேரமாய் மாறணும். ஆண்டவரே, என் கட்டு உடைக்கப்படணும். ஆண்டவரே, என் கட்டு உடைக்கப்படணும். ஆண்டவரே,
அமை நுகங்கள் முறிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அமை நுகத்தடிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையினாலும் அது உடைக்கப்பட எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்படி எல்லாரும் எழுந்திருக்காங்க. நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே. எல்லாரும் அமே கரங்களை உயர்த்தி சொல்லுமா? 2 கரங்களை உயர்த்தி பரிசுத்த 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 பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். சொல்லுங்க, நீரே அந்த நிலவிலைக்காக நமக்கு செலுத்துகிறோம். அந்த எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நடக்கிற சங்கீதம் சாட்சி விசேஷமா வர வேண்டிய எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் கொண்டு வரணும். வருவேன்னு சொல்ல எல்லாருக்கும் தடை இல்லாம இங்க வரணும். ஆவியான புதிய புதிய ஆத்மாக்களை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆராதனை ஆமே ஸ்தோத்திரம். நம்ம அந்த சங்கீத பகுதி முடிவுக்குள்ள அநேகரை கர்த்தர் கொண்டு வரணும். ஆமே ஜெபம் அரணாய் மாறணும். அதுக்கு ஒரு ஆள் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே எங்க ஜெபம் அரணாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்க ஜெபத்தினுடைய மேன்மையை நாங்க உணரணும் ஆண்டவரே. அந்த ஜெபத்தினுடைய பலனை நாங்க அனுபவிக்கணும் ஏசப்பா. எத்தனை பேரு அமே ஸ்தோத்திரம் அப்படி சொல்லும் போது ஒரு ஆள் சத்தத்தை உயர்த்தி இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஆராதனையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியேட் செய்ய வேண்டும்படியாக ஆவியானுடைய மகத்துவத்தை நம்ம எல்லாரும் அமே ஸ்தோத்திரம் நல்ல கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். இந்த 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை கிடைச்சது கிருபை ஆண்டவரே. எத்தனையோ பேரை நாங்க பார்க்க முடியல. எத்தனையோ பேர் இந்த 2வது 3வது ஆராதனைக்கு இல்ல. ஆனா எங்களை கொண்டு வந்தது உங்க கிருபை. நல்லவர். ஆமே ஸ்தோத்திரம். கண்ணை திறந்திருக்காங்களா? முன்னாடி வந்துடணும். கண்ணை திறந்திருக்க எல்லாம் முன்னாடி வந்திருக்கணும். எல்லாரும் விஷயம் கண்களை மூடிச்சு ஆவியானவரை பார்த்து பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாதத்தை நமக்கு பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல கர்த்தர் நம்மளை எல்லாம் பாதுகாத்து மழைக்கும் குளிருக்கும் வெயிலுக்கும் கர்த்தர் விலக்கி நம்மளை இரத்த கொட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுகிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்வோம். ஆமென். எத்தனையோ பேரு இந்த நாளில ஆமென் ஸ்தோத்திரம் இந்த பூமியில இருந்தார்கள், அம்மையை வென்றார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் தான் மரித்தோரிலிருந்து எழுந்த தெய்வம் என்று சொல்லப்படுகிறது. அந்த தெய்வம் ஆமென் நம்ம வாழ்க்கை ஆசீர்வதித்தன்று வருகிற ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். நமக்கு வியாழக்கிழமை நடக்கிறதான கிறிஸ்துமஸ் ஆராதனை, அடுத்த வர புதன்கிழமை ராத்திரியில் நடக்கிறதான புது வருஷ பழைய வருஷ ஆராதனையில் ஆசீர்வதித்து தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்வோம். ஆமென். விசேஷமா 24ஆம் தேதி மாலையில நமக்கு ஆமென் புதுப்பட்டியில வச்சு ஆராதனை நடக்க, அதையும் கர்த்தர் நமக்கு பொறுப்பெடுத்து கொள்ளும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்வோம். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய காருண்யத்தால மறைத்துக் கொள்ளும். ஆமென். அப்படி சொல்லி ஒப்பு கொடுத்து வரப்போகிற சங்கீதம் தியானிக்கிற நேரம் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமா மாறும்படியா வாசிக்கிறவங்க கேட்கிறவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆத்மார்த்தமா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஒரு சத்தத்தை உயர்த்தி செபிக்கலாம். Oh, thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Oh,
ஆமென். ரஷக்கதே மனஹதரப. எல்லா கத்திர உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் செய்வோம். ஆளுகை செய்யும் ராஜா. அப்பா ஆண்டவரே தகப்பனே இயேசுவே நீர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தாவே கிருபை எங்களுக்கு ஆண்டவரே தகப்பனே இன்னும் பெருக கர்த்தாவே கிருபை செய்யும்படியாக ஒப்புக்கொடுக்கிற ராஜா. அப்பா ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு பகுதி தேவன் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. வந்தவனமாய் கடந்து செல்வதற்கு அல்ல ராஜா. ஆண்டவரே உள்ள அற்புதத்தை காணணும் தகப்பனே, அதிசயத்தை காணணும் ராஜா. மகிமை காணணும் தகப்பனே, பிரசன்னத்தை உணரத்தக்கதாய். ஹல்லேலூயா. ஆமென். 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 கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்ட பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, எல்லாம் பரிசுத்தாவிய திரியேக தேவனும். ஆமென். அல்லேலூயா. அப்படியே நின்றவண்ணமாக நம்ம சங்கீதம் 18ஆம் சங்கீதம் அது எத்தனையில இருந்து சொல்லு. எல்லாரும் எழுந்திருந்து உங்க கையில் இருக்கிற வேதாகமத்தை, பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து சங்கீதம் 18 25 வாசிக்கிறோம்.
தம்பி சொல்லியா? பக்கம் 680 சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடு உள்ளவராகவும் தோன்றுகிறீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேன்மையான கட்டளை தாழ்த்துவீர். தேவரீர் என் விலைக்கு ஏற்றுவீர், என் தேவனாய் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நான் ஒரு சிறைக்குள் பாய்ந்து போவேன், தேவனாய் ஒரு மதிலை தாழ்த்துவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் கூடமிடப்பட்டது. இருக்கிறார். கர்த்தரே அல்லாத தேவன் யார்? உடைய தேவனை அரிசி கண்மலையும் யார்? என்னை பலத்தை இடைக்கட்டி என் வழிகளை சிறைப்படுத்துகிற தேவனே, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்ந்தார்கள் நிறுத்துகிறார். வெண்கல வில்லுகளும் என் பொய்யால் வலையும் என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தி, உங்களுடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உங்களுடைய காரணியம் என்னை பெரியவனாகும். என் கால் வலுவாதபடி நான் நடக்கிற வழிகளை அகலமாக்கினேன். என் சத்துக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிரிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திருப்பேன். அவர்களை எனக்கு எழுந்திருக்க மாட்டாதபடி என் அவர்களை வெட்டினேன். யுத்தத்தின் பலத்தால் இடை கட்டி என் மேல் எழுப்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினேன். நான் என் பயங்கரை சங்கரிக்கும்படி என் சத்துருக்களை பிடரியை எனக்கு ஒப்புக் கொடுத்தேன். அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை ரட்சிப்பார் ஒருவர் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை. நான் அவர்களை ஆற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் சேற்றை போல அவர்களை எரிந்து போடுகிறேன். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறேன். அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நீர் எனக்கு இச்சைகள் பேசி அடங்குகிறார்கள். அந்நியர் முறைகளிலிருந்து போய் தங்கள் ஆட்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்களை படுவாராக, என் ரட்சிப்பின் தேவனாய் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பலிக்கு பழிவாகி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்தர்களுக்கு என்னை விலக்கி வைக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிற மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனை என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவின் ஜாதிகளுக்குள்ளே துதித்து உடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். நாம் ஏற்படுத்தின ராஜா இரட்சிப்பை அளித்து நாம் அபிஷேகம் எண்ணினவன் தாவீது அவன் சன்னதிக்கும் சதா காலங்களில் மாறி மாறி வாசிக்கப்பட்டதான் 18 அதுல இயேசுவை வந்து ஒரு காரியத்தை பார்க்கறாங்க. 32வது என்னை பலத்தால் இடைக்கட்டு, என் வழியை செல்லப்படுகிறவர் தேவனே. தேவனுடைய வழி உத்தமமானது. தேவனுடைய வழி உத்தமமானது. 36வது வருஷம் என் கால்கள் வலுவாதபடி நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். வழியை குறிச்சதை கொடுத்திருக்காங்க. என்ன வழி, எதுக்கான வழியா, எதுக்கான வழியா, எதுக்கான வழியா இருக்கும்? உத்தமமான வழியா இருக்கும். சரி, அது எதை நோக்கி போற வழியா இருக்கும்? நித்திய ஜீவன பரலோகத்துக்கு போற வழியா இருக்கும். நம்ம லெக்க நோக்கி கொண்டு போற ஒரு வழியா இருக்கும். நம்ம தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு நம்ம கொண்டு போற ஒரு வழியா இருக்கும். ஆனா அந்த வழி வந்து நேர்த்தியா இருக்கும். ஒரு வழியில நடந்த யாருக்கு இதுவரைக்கும் வெக்கப்பட்டு போனது இல்லையா? அவருடைய வழியில நடந்து போனவங்க கரெக்டா அவங்க போக வேண்டிய இலக்கை சேர்த்து அடைஞ்சாங்க இல்லையா?
அதே போல நம்மளுடைய வழியை நம்ம வழி எங்க இருக்கு, யாரை நோக்கி இருக்கு, எதை பார்த்து இருக்கு அப்படின்றத நம்ம சரிப்படுத்திக் கொள்ளலாம். அல்லேலூயா. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அல்லேலூயா. சாதாரணமா எல்லா இடத்துலயும் வழிகளை விழுந்துறாரு. ஒரு இடத்துல நிறைய புல்லா இருக்கு அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் புல்லே இருக்காது. எதனால தெரியுமா? இடத்துல அதிகமா புல் வளர்ந்துருக்கு, ஆனா கொஞ்சம் மட்டும் வழிகார மாதிரி இருக்கும். எப்படி வந்திருக்கும் அதுல? ஏன்னா மனுஷன் யாராவது நடந்து போயிருப்பாங்க. இல்ல முயல்தான் பார்த்துருக்கீங்களா? அது தன்னோட வலைக்கு போறதுக்கு அது அடிக்கடி போயிட்டு போயிட்டு வர்றதுனால அந்த இடத்துல ஒரு தரமாகவே இருக்கும். என்னன்னா அது போயிட்டு வர்றதுக்கான அதுக்கான வழி அதுதான். அல்லேலூயா. தன்னுடைய வீட்டுக்கு போறதுக்கான வழி அதுதான். அல்லேலூயா. அதே போல நமக்கான வழியை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். அந்த வழியை இயேசுவை பலப்படுத்துவார். அல்லேலூயா. அவரை நோக்கி அந்த வழியை நம்ம சிந்தையாய் நடத்தி கொண்டு போகணும். அந்த வழியில இருந்து நம்ம விலகி போறவங்களா இருக்கிறது. தேவனுடைய வழி உத்தமமானது. அல்லேலூயா. அவருடைய வழியில அவர் வழியே உத்தமமானது. அப்ப அந்த வழியில நடக்கிற நம்ம எப்படி இருக்கும்? உத்தமமா தான் இருக்கும். அல்லேலூயா. அவருடைய வழியை விட்டு வெளியே விலகிறவங்க மட்டும்தான் புத்தகத்தை தவறான நடக்கும். அல்லேலூயா. அவர் வழியில நடந்து போறவங்க எப்போதுமே புத்தகமானதா இருப்பாங்க. அல்லேலூயா. அவருடைய வழியில எப்பொழுதும் நடக்கிறவங்களா நம்ம இருக்கணும். பேருந்து தெரியுங்களா? சீடர்கள் எல்லாருமே படகுல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பெரிய காற்று புயல் தான் வந்துச்சு. அப்ப எல்லாரும் பயந்துட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு சத்தம், அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு, நடந்து வராரு. எல்லாரும் பயப்படுறாங்க. நடந்து வர்றது யாரு? கடல் மீது இயேசு கிறிஸ்து நடந்து வர்றாரு. இல்லையா? அதை பார்த்துட்டு பேருக்கு என்ன ஒரு ஆசை வந்துச்சு, நானும் கடல் மீது நடக்கணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. இல்லையா? அப்ப இயேசு சொல்றாங்க, வாங்க. இல்லையா? நமக்கு எப்படி இருக்கும்? கடல் மீது நடக்கணும்னா ஏசப்பா நம்ம ஏதாவது நம்ம ஒரு ஆசையை நம்ம கேட்கிறோம்னா ஏசப்பா எடுத்துக்கோ அப்படின்னு போது நமக்கு எப்படி இருக்கும்? இப்ப நம்ம ஒரு பண கஷ்டத்துல இருக்கோம், இல்ல ஒரு வியாதியில இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு தேவை இருக்கு. அப்போ அந்த தேவையை முன்னாடி வச்சுட்டு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே போல பேருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா மற்ற சீசன் எல்லாரும் கடவுளா இருக்காங்க. இது வரைக்கும் தனியா யாரும் நடந்தது கிடையாது. இயேசுவா மட்டும் தான் நடந்திருக்காங்க. இப்ப இவர் தனியா நடக்க போறது ஒரு சந்தோஷம், குஷி ஆயிடுச்சு. அப்போ எடுத்து கால பயந்துதான் வச்சுருவாரு. பயந்துட்டே கால வைக்கிறாரு. தண்ணிக்குள்ள உள்ள போல கால நம்ம சாதாரணமா நம்ம கையில வச்சாலே கையினாலும் தண்ணிக்குள்ள போயிடும். அவரு கால வைக்கிறாரு. வைக்கும்போது தண்ணிக்குள்ள போல உடனே சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்த காலத்துக்கு வைக்கிறாரு. வச்ச உடனே அந்த காலம் தண்ணிக்குள்ள போல முன்னாடிலாம் திரும்பி பார்க்கல. சரி, ஓகே போலாம், கால் நிக்குது, அப்போ நம்ம விட மாட்டோம் அப்படின்னு அவரு அடுத்த ஸ்டெப் வைக்கிறார். அடுத்த ஸ்டெப் வச்சு போறாரு. ஏசமா அங்க கையை நீட்டி கூப்பிட்டு இருக்காரு. அப்போ இவர் நடந்து போறாரு. போகும்போதே கொஞ்ச நேரத்துல ஒருவேளை முடிக்கிட்டோம்னா, ஒருவேளை நம்ம வழியில இருந்து விளைவிட்டோம்னா, நம்ம பாதையை தப்பு விட்டுட்டோம்னா, இல்ல நம்ம பாதையை மறந்துட்டோம்னா அப்படின்னு வேறோ பயந்தார். பயந்து முன்னாடி திரும்பி பார்த்தாரு. படகுல இருந்து அவ்வளவு தூரம் தள்ளி விட்டாரு. அவ்வளவு தூரம் கொண்டு வந்து அது பக்கத்துல ஏசப்பாவை கூட்டு வர மாட்டார். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? விசுவாசத்தை நினைச்சிருக்காம அவருடைய வழியை அறிஞ்சு கொள்ளாம என்ன பண்ணிட்டாரு? பாதியே சுத்திட்டாரு. விட்ட உடனே டக்குன்னு அவர் உடனே கொஞ்சம் கொஞ்சமா தான் முக்கியிருப்பாரு. ஏன்னா அவரோட வழியில அவர் கொஞ்சம் கால் இருக்கு. இருந்த உடனே அவர் கொஞ்சம் கொஞ்சமா முக்கிறாரு. முன்னும்போது ஏசப்பா பிடிச்சு கொடுக்கிறார். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களாம் நம்ம எங்கேயாவது பார்த்தாங்கன்னா, அப்பா அம்மாவை பார்த்தாங்கன்னா ஓடி வந்து கேட்டுப்பாங்க. இருக்காரு நம்மளை தூக்கிப்பாங்க. இல்லையா? நம்மளை தூக்கிட்டு போவாங்க. அப்படின்றதுக்காக தான் அவங்க கணக்குல உயர்த்துவாங்க. அப்போ நம்ம ஏசப்பாவை நோக்கி கணக்குல உயர்த்துறோம் அப்படின்னா நம்ம எதுக்காக உயர்த்துறோம்? நம்மளே ஏசப்பா தூக்கிப்பாங்க. இல்லையா? அவருடைய வழியில நடந்து போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல நான் ஏசப்பா நான் வழி விளங்கிட்டேன், எனக்கு பாதை மறந்துச்சு, என் பாதையில இருந்து கொஞ்சமா நகர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த டைம்ல என்ன பண்ணிருக்கோம்? கையை ஏசப்பா எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஏதாவது வேலைக்கு போயிருந்தேன், என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சுட்டு என்ன தூக்கி போட்டாரு. கையை தூக்கி போட்டாரு. அவர் என்ன பண்ணுவாரு? என்னதான் பிள்ளை சேட்டை பண்ணாலும் சரி, என்னதான் சொல்ற பேச கேட்கலாம் சரி, இல்ல பாசமா கையை தூக்குவாரு. என்ன பண்ணுவோம்? நம்புவ மாட்டாடி என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா சொல்லுவீங்க.
அதே போல இயேசுப்பாவும் நம்மளுடைய வழியில செவ்வையை கூறுவார். அவர் பாதை உத்தமமானது. அந்த பாதையில நடக்கும்போது நம்ம உத்தமங்களா எப்பொழுது இருக்கும். இப்போ ஒரு ரோடு கூடுறாங்கன்னா இது ராஜா வர பாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க முந்தின காலத்துல. அப்ப அந்த பாதையில யாருமே வர மாட்டாங்க, ஏன்னா அது ராஜா வர பாதை. அதுல யார் மட்டும்தான் போவாங்க, ராஜா மட்டும்தான் போவாங்க. அப்போ உங்களுக்கான ஒரு பாதை, புத்தகங்களுக்கான ஒரு பாதை ஏசப்பா போட்டு வச்சிருக்காங்க. அந்த பாதையில நடந்துற நம்ம யாரு, புத்தகங்கள் தான். அந்த பாதையில மட்டும்தான் நம்ம நடந்துவோம். 36வது வருஷம். நான் என் காது வருவதற்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கிறேன். எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா? நம்ம வழி சின்னதா இருக்கும், என் பிள்ளை எங்கேயாவது வழி யோசிச்சிருவா அப்படின்றதுனால என்ன பண்றது, பாதையை அகலப்படுறப்ப நம்ம எங்கேயும் வழி மாற்றோம். இவன் பேருல தனியா நடந்து வராருன்னா அவர் நடந்து வர பாதையில மட்டும்தான் அவர் வழியை செவிப்படுத்திருப்பார், அந்த வழியை மட்டும்தான் வச்சிருப்பார். இதுவே என் பிள்ளை வழியை விடுவா அப்படின்னு தெரிஞ்சிருச்சா என்ன பண்ணிருக்காங்க. அதே போல ஈசப்பானது நம்மளுடைய வழியில அகலப்படுத்துறாரு. என் பிள்ளை எந்த இடத்துல வழி விடுறாரு, அவ பாதையை விட்டு மாறிடக்கூடாது. என் பிள்ளை என்ன நோக்கி வரணும், அவருடைய நெட்டு அவராகணும். அவள் தீர்ந்து தெரிஞ்சு நம்ம வாழ்க்கை நிறைவேறணும். அந்த வழியில வர நம்பியே ஆகணும். நம்ம ஒரு வழியில நடந்தோம்னா அந்த வழியில கல்லுகள் இருக்கும், உள்ளுகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். அங்க சொல்லப்பட்டிருக்கு 34 33 படிச்சு நம்மளுடைய காலையில் எதோட காரணமாக மான்கால்களை போல ஆனா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஸ்ட்ராங்கான காலை மான்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த காலை யாருக்கு கொடுக்குறா, நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த மான்கால்களை கொண்டு நம்ம நடந்து போனோம்னா எந்த கல்லானாலும் சரி, என்ன புல்லானாலும் சரி அப்படின்லாம் தாண்டி போயிட்டே இருக்கிறாங்க. மான் அழகா தாண்டும், ரொம்ப தூரம் தாண்ட முடியும் மானாக. அப்போ நம்ம பாதையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா, இந்த இடத்துல ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு தாண்டி போக முடியும். என் கையில யுத்தத்துக்கு கலந்து இருக்கிறேன். வெண்கலவையும் என் சுயமாக வரையப்படி என் கையில யுத்தத்துக்கு கலந்து இருக்கிறேன். வெண்கல வளையப்படி வெண்கலத்தை ஈஸியா யாராலையும் வளர்க்க முடியாது. அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு வெண்கலத்தை ஒரு பொருளா உருவாக்கணும்னாலே அதை ரொம்ப டிகிரியில வச்சு அதை உருட்டுனா மட்டும்தான் ஒரு பொருளா உருவாக்க முடியும். அது நல்ல சூடா இருக்கும்போது மட்டும்தான் அதை வளைக்க முடியும். சாதாரணமா யாராலையும் அதை வளைச்ச முடியாது. அப்படிப்பட்ட வெண்கலை உண்மையே வளைக்கிற காலத்தை யாருக்கு கொடுக்குறாரு, நம்ம கிட்டதான் கொடுக்குறாரு. அதுவும் இந்த கரண்ட் தான் கொடுக்குறாரு. இந்த கரண்டால வெண்கல வில்ல வளைக்க முடியும். ஆனா யுத்தத்துக்கு பழக்கப்பட்ட கையெழுத்தி கொடுக்கலாம், அதிகமா வேலை பார்க்கறவங்க கையெழுத்தி கொடுக்கலாம், கையில என்ன ஆகும், காசு போயிடும். அவங்க ஒரு அடி அடிச்சா என்ன ஆகும், 5 வரும் மேல 15 வரும். அப்படிப்பட்ட கைகள் யுத்தத்திற்கு பலனளிக்கிற கைகளை போல நம்ம கைகளை மாற்றாரு. நம்மளுடைய கால்களை மாற்றால்களை கூட மாற்றாரு. என்னுடைய பிள்ளைங்க எந்த இடத்துலையும் வழிகள் விடக்கூடாது. அதனால அவங்க பாதையை நான் தெரிவிக்கிறேன். என் பிள்ளைக்கு வழி தெரியாது, அதனால நான் என் பிள்ளைக்கு நான் முன்னே போய் போராடவில்லை. இப்ப நம்ம எங்கேயாவது ஒரு ஊருக்கு போறோம்னா சரி பார்த்து தெரியோ தெரியோ எப்படி போகணும்னு சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம என்ன விசாரிச்சு ஆனா ஏசப்ப என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி போகும்போது வழிவகை அவன் கீழே விழுந்துடக்கூடாது, பாதையை அகலப்படுத்தியாச்சு. அகலப்படுத்தி அதே பார்த்து போயிட்டு இருக்கும்போது ஏசப்பா மறுபடியும் வராங்க. என் பிள்ளை எங்கேயாவது வழி மாறி போயிட்டாங்க, எங்கேயாவது சரியா திரும்பிட்டாங்க, அவளுக்கு வழி தெரியாம மறந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு
அவர் நமக்கு முன்னாடி கடந்து போறார் இல்லையா? அவர் நம்ம முன்னாடி போகும்போது அவர் முன்னாடி நம்ம நடந்து போறோம். அப்ப நமக்கான பாதை கரெக்டா போயிட்டே இருக்கும். போகும்போது நம்ம வழியில முன்னிலை பதிவுகள் எல்லாம் இடையர்கள் எல்லாமே உள்ள இருக்கு. அப்ப என்ன பண்றாரு? நமக்கு முன்னாடி போய் அதெல்லாம் சுத்தப்படுத்துறாரு. ஏசப்பா அதெல்லாம் கிளீன் பண்ணிடுறாங்க. கிளீன் பண்ணிட்டு அந்த ஆபத்துக்கு விலைக்கு நம்மளை காத்து சொல்றாங்க இல்லையா? அப்ப நம்ம எல்லா ஆபத்துக்கும் காக்கணும். நம்ம எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை இல்லையா? வேதிக்கு கூட நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்பா நம்ம முன்னாடி தான் நிற்கிறாங்க. அப்பா நம்ம முன்னாடி தான் நடந்து போறாங்க. அப்ப நம்ம எதை குறிச்சு பயப்பட வேண்டிய தேவையில்லை. அப்படி ஒருவேளை நம்ம பாதையை விட்டு விலகிட்டோம், இல்ல நான் பாதையில இருந்து வழிக்கு விலகி நான் தூரமா போயிட்டேன், ஏசுப்பா என்ன நான் தூரமா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா இன்றைய கரெக்டா ஒரு ரெண்டு கரெக்டையும் உயர்த்தி ஏசப்பா உங்களுடைய வழியை அழைச்சு கொண்டு போங்க, என்ன நீ தூக்கி கொண்டு போங்க சொல்ற வழியா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா ஏசப்பா அவருடைய பாதையில அழைச்சு கொண்டு போவாங்க இல்லையா? நம்ம என்னதான் பாவம் செஞ்சாலும் என்னதான் குற்றம் செஞ்சாலும் இல்லையா, அதெல்லாம் மன்னிச்சு அவர் ஏற்றுக்கொள்றாரு. என்னைக்குமே அவர் பிள்ளைங்க அவர் போக இல்லையா? நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ தடவை அவரை கோபப்படுத்தினாங்க, எத்தனையோ தடவை அவர் முழுமைத்தாங்க இல்லையா? இருந்தாலும் அவர் பொறுமையை பார்க்கிறாங்க. எம்பில போகும்போது வெயில அவரை தாக்கிடக்கூடாது, ராத்திரி போகும்போது வெளிச்சம் எங்கேயாவது விழுந்துடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செஞ்சாரு இல்லையா? என் பிள்ளைக்கு எல்லாம் தேவை அப்படின்றத பார்த்து பார்த்து ஒவ்வொரு வேலையுமே செய்யறாங்க இல்லையா? நம்ம யோசிக்கலாம், ஏசப்பா அவங்களாம் அப்படி இருக்காங்க, அவங்களாம் அப்படி வளர்த்துட்டாங்க அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, உனக்கான தகுதியை நான் வச்சிருக்கேன், உனக்கான வழியில அந்த தகுதி இல்லையா? நமக்கான வழியில நம்ம நேரா போகும்போது அந்த தகுதியை நம்ம வச்சுக்கணும் இல்லையா? நமக்கு கொடுக்கப்பட்ட தகுதி என்ன? சுத்தம் பண்றது. சுத்தம் பண்றதுக்கான அந்த தகுதி அந்த வெகுமானம் கண்டிப்பா கிடைக்கும் இல்லையா? அவருடைய சமூகத்திலையும் சரி, அவர் ஆயுதப்படுத்திருக்கிற சமூகத்திலையும் சரி, அவர் எங்கெல்லாம் அழைச்சு கொண்டு போறாரோ எல்லாத்தையும் நமக்கான வெகுமதிகளை இல்லையா? நம்ம தலைகள் உயர்த்தப்படும் இல்லையா? அவருடைய தகுதி எப்பொழுதும் நம்ம கூட இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம எதை குறிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம எதை குறிச்சு பயப்பட வேண்டியதே இல்லை. நம்மளுடைய பாதை அவரை நோக்கி இருக்கு, நம்ம வழி சரியா இருக்கும் இல்லையா? எல்லாரும் ஒப்பு கொடுக்கணும், என் வழியை எனக்கு செவைப்படுத்தி கொடுங்க, என் வழியில எனக்கு முன்னாடி நீங்க நடக்கலாம் இல்லையா? நான் எந்த இடத்துலயும் வழியை விழுந்துட கூடாது, என் காலங்களை நீங்க போடலாம் அப்படின்னு சொல்லி கட்டளை சட்டம் வரும்பொழுது கட்டளை சட்டம் நடக்கும் பொழுது யாருக்கு பயப்படுவேன்? பகலுக்கு பகல் வார்த்தை தெரிவிக்கிறது, இரவு அறிவை போடுகிறது. சங்கீதம் 19:2. மாறுபடியவராகவும் தோன்றுது. சங்கீதம் 18:22.
கடந்த வாரம் முக்கியமான சாட்சிகள் பலப்படுத்துகிற ஒரு தேவனை நல்ல கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் செய்யுங்க. வீட்டுக்காரங்க மட்டும் ஒருத்தர் இருந்திருக்காங்க. நைட்டு ஒரு 1 மணி நல்லா பார்த்துட்டு அப்போ அவங்களுக்கு என்ன செய்யறது ரொம்ப யாருக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே ஒண்ணுமே இல்லை ஆமே. விடுதலை கொடுத்த தேவனுக்காக நன்றி செலுத்துவோம். பலமான கருப்பட்டி நிலை கொடுத்து அப்புறம் எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து சொன்னாங்க. அப்போ நான் வந்து 3 நாள் அட்மிட் ஆயிட்டேன். 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அப்புறம் பார்த்துட்டு பஸ்ஸை பத்தி சொன்னேன். ஆனா இந்த 3 நாளுமே இருந்து வழியே வரல. அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஆன்லைன் டாக்டர் பேசினேன். எனக்கு ஆபரேஷன் பண்ணிருங்க, என்னால முடியல அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் இப்ப வந்து என்னோட பேசினாங்க. அம்மா வீட்டுல வார்த்தை சொன்னாங்க, எனக்கு வழி திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்னாங்க. அந்த வார்த்தையோட செங்கடல 2வது நன்றி. அதே மாதிரி உங்க பிள்ளைங்க கலந்து எனக்கு வழி விடுங்க. நாங்க 2 பேருமே நாங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நல்லபடியா நம்ம தாயும் செய்வோம் ஒன்னா வந்து சொல்லி ப்ரே பண்ணோம். எனக்காக சபையில எல்லாமே ப்ரே பண்ணீங்க. அந்த மாதிரி வந்து சொல்ல இருக்கிறேன். கத்து வந்து எனக்கு ஒரு நார்மல் செஞ்சாங்க. அதுக்காக எதிர்பார்க்க நன்றி. அப்புறம் போன வருஷம் பேர் வச்சோம். அதுக்காக நான் சொல்லல, இதுக்காக எல்லாமே மன்னிக்கிறோம். வராதவங்களுக்காக நன்றி. வராதவங்களுக்காக நன்றி. ஆமென். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்திருக்கலாம். சாட்சி இருக்கா? இல்ல எல்லாரும் எழுந்திருக்கு. ஒரு மகிமையின் மேகம் ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாது. ராத்திரி 9 மணிக்கு ஆராதனை தொடங்கும். நீங்க எல்லாரும் கட்டாயமாய் கடந்து வரணும். சொல்லுங்க. 9ஆம் தேதி, 31ஆம் தேதி 9 மணி. பக்கத்துல தான் சொல்லுங்க. 9ஆம் தேதி. ஆமே, 9 மணி 31ஆம் தேதி. அது கடந்து வாங்க. அல்லேலூயா. எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அதனால வர்ற இந்த வார புதன்கிழமைல அதுக்கு அடுத்த வாரம் 31ஆம் தேதி புதன்கிழமை 9 மணி. அது எல்லாரும் கடந்து வாருங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். வேற ஏதாவது இருக்கா? ஜெப குறிப்பு. நீங்க எல்லாரும் 101 நாள் ஜெபம் பண்ணுவீங்கன்னு என்பதை விசுவாசிக்கிறோம்.
நீங்க ஜெபத்தோடு இருங்க, ஜெபம் பெருசா மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். நமக்கு இந்த அண்டா பத்தல, ஆண்டவர் அனுமதித்தா ஆமே ஒருத்தர் ஸ்தோத்திரம். நான் அதனால ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அவங்க நம்ம கத்த தர வைப்பார். அல்லேலூயா. அதனால நீங்க ஜெபத்தோடு இருங்க, கத்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமே, ஸ்தோத்திரம். அதனால இப்ப நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு ஆள் நம்மளை ஏசுறாங்க, திட்டுறாங்க, அதுல நம்ம வாழ்ந்துடக்கூடாது. நம்ம வாக்கு தத்தத்துல வாழணும். அல்லேலூயா. வாக்கு தத்தத்துல நடக்கணும். சொல்லுங்க. வாக்கு தத்தத்துல நடக்கிறவர்கள் ஒரு நாளும் தோல்வி அடைந்ததே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்னா வாக்கு தத்தத்தெல்லாம் விட்டுருவோம். வாக்கு தத்தத்தெல்லாம் விட்டுருவோம். யாராவது திட்டுனாலோ, யாராவது நம்மளை குறை பேசினா, அவங்க ஏன் இப்படி பேசினாங்க அப்படின்ற அதவே மைண்ட்ல வச்சிருப்போம். அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் உங்க இருதயத்தை சாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே, ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க காத்திருங்க. கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரை ஓகே, ஸ்தோத்திரம். இந்த நாள்ல சர்ச்சு குரூப் உங்களுக்கு தெரியாதுன்னா, சோயே விவர் மினிஸ்ட்ரி நமக்கு சபை குரூப் இருக்கு. அதனால நீங்க அந்த சபை குரூப்ல உங்களுடைய ஆட் பண்ணிக்கோங்க. தம்பி சுரேஷை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களை அதுல நினைச்சு விடுவாரு. நீங்க ஏன்னா சில ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியலன்னா அது உங்களுக்கு தெரியும்படியாக, யாருடைய நம்பர் இல்லையோ அதுல இணைத்து கொள்ளும்படியாக அம்மே சகோதரர் கேட்டுக்கொள்கிறார். நீங்களும் அதுல இணைந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மே, ஸ்தோத்திரம். வர எல்லா புதன்கிழமையும் ஆண்கள் ஜெபம் நடக்கு. ஆண்கள் எல்லாம் வீட்டுல இருக்கக்கூடாது, கட்டாயமா வரணும். ஈவினிங் 7 மணில இருந்து அம்மே, ஸ்தோத்திரம், ஜெபம் நடக்கும். நீங்க கட்டாயமாய் கடந்து வரணும். அல்லேலூயா. அதனால வாங்க. அது மாத்திரமல்ல, அம்மே, ஸ்தோத்திரம், நம்ம வருகிற வருஷத்துல வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளிகளாய் போகணும். சொல்லுங்க. ஜெய்சில பக்கத்துல இப்ப அம்மே, ஸ்தோத்திரம், ஜெய்சன் எல்லாரும் இப்ப முன்னாடி வர வச்சுருவேன். என்ன அங்க பேசிக்கிட்டு இருந்தா இங்க முன்னாடி வந்து என் கூட நிக்கணும். சரியா? பேசிக்கிட்டு இருந்தா எங்க வந்து நிக்கணும்? முன்னாடி வந்து என் கூட தான் நிக்கணும். இங்க பொம்பளை பிள்ளைய பேசினாலும் எங்க வரணும்? என் பக்கத்துல வந்துடணும். வெளியே அடிக்கடி போனாலும் என் பக்கத்துல வரணும். எங்க வரணும்? என் பக்கத்துல வந்து நிக்கணும். சரியா? அடிக்கடி வெளியே போனா இங்க வந்துதான் நிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஜெபம் பண்ணணும். அமே, ஸ்தோத்திரம். நம்ம வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும். நான் கடந்த நவம்பர் மாசம் சொன்னேன், வாக்கு தத்தமானது சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. அதிலே நடக்கணும் அப்படின்னு தான் ஸ்தோத்திரம் ஸ்டார்ட் பண்ணோம். கடந்த முத வார செய்தி என்ன, அதனுடைய தலைப்பு என்னன்னு மட்டும் சொல்லுங்களேன். புக்கை பார்க்க கூடாது. அப்போ வந்து நம்ம என்ன செய்யலைன்னா மொத வாரம் ஆமென். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா யாரா? புது சிருஷ்டி. பழசெல்லாம் நீங்க புதுசா பழசான்னு செக் பண்ணி பாருங்க. அது பிறகு நம்ம செய்திக்குள்ள போவோம். அல்லேலூயா. நீ புதுசா இருந்தா புதிய காரியத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த லைட்டை கண்டுபிடிச்ச மனுஷன் சொன்னானா, ஸ்தோத்திரம், அவங்க அம்மா அது கிட்டத்தட்ட 100 முறையும் தோத்துட்டாரு. 99 முறையும் தோத்துட்டாரு. 100வது முறை வரும்போது அந்த லைட் என்ன செஞ்சிருச்சு? எரிஞ்சிருச்சு. அப்போ அவன் தோற்றதுக்காக இல்ல, அவன் புதிதாகிக்கிட்டே இருந்தான். அவன் சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்க. அவன் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்த ஆளை என்ன செஞ்சுட்டாங்களாம்? ரிஜெக்டட் பண்ணிட்டாங்க. இவன் படிக்கவே தகுதி இல்லைன்னு. அவங்க அம்மா சொன்னாங்களாம், அந்த வாத்தியாருக்கு உனக்கு சொல்லிக் கொடுக்கதாண்டா தகுதி இல்லை, அதனால நீ நல்லவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வந்து நல்லா படிக்கிறவன், அந்த ஆளுக்கு உனக்கு சொல்லிக் கொடுக்குற வாத்தியாருக்கே என்ன இல்லை, தகுதி இல்லை, நீ வீட்டுல இரு. அன்று படிப்பு நிறுத்தினவர் இன்னைக்கு நம்ம எல்லாம் லைட்டு பாக்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருத்தர் நம்ம நாளுக்கு நாள் நம்ம முயற்சி செய்யணுங்கிறது தான் கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம அவருடைய தேவனுடைய வார்த்தைக்குள்ள போவோம். இன்னைக்கு பலகீனம், பல விதமான அந்த இயற்கை சூழ்நிலையினால வருகிற சோர்வுகள் எல்லாம் நம்மளை தாக்கும். அதனால நீங்க ஜெபத்தோடு இருங்க. விசேஷமா கர்த்தருடைய வாக்கு தத்தத்து மேல கவனமாயிருங்கள். நம்ம வாசிங்க. ஸ்தோத்திரம். 2 வசனத்தை வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். நம்ம இன்னும் ஒரு 20-30 நிமிஷத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஜெபித்து முடிக்க போறோம். வாசிங்களேன். ஸ்தோத்திரம். எபேசியர் 1:19, லூக்கா 24:49.
நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அவரிடத்தில் நடப்பித்த நமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பின அவரிடத்துல நடப்பித்த பலத்த சத்துவத்தை நம்மிடத்தை கர்த்தர் நடத்த போகிறார். அல்லேலூயா. சவுண்ட் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அல்ல, உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை சாதாரணமா இருக்காது, அது அசாதாரணமானது. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு ஒரு பலன் இருக்கிறது. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை சாதாரணமாக அல்ல, அதுக்கு சத்துவம் இருக்கிறது. அந்த சத்துவம் உங்களையும் உங்களுடைய வாக்குத்தத்தத்தையும் அது உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. ஆமே, விசுவாசிக்கிற ஆமே, ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாடு வரும் பொழுது ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறது என்னது? உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம மேல நடப்பிக்கத்தான். நம்ம பலகீனத்தோடு நோயோடு போகணும்னு கர்த்தருடைய விருப்பம் இல்லை. அல்லேலூயா. நம்ம நோயோடு ஸ்தோத்திரம், அப்படி நோய் போறதா இருந்தா நிறைய நோயை எழுதி வச்சிருப்பாரு. பழைய ஏற்பாட்டுல எத்தனை நோய் இருக்குது? உபாகமம் 28 பாவம் மண்ணாலே பல விதமான நோய். ஆனா புது ஏற்பாட்டுல உயிர்த்தெழுந்த வல்லமை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய அடி ஸ்தோத்திரம், என் தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு குணமாக்க முடியும். அல்லேலூயா. ஆனா நம்ம எப்படி இருக்கணுமா? அவர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு தயாரா உள்ளவர்களா மாறணும். அல்லேலூயா. லூக்கா அதுதான் சொல்றாரு. அவர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு நீங்க காத்திருந்தீங்கன்னா போதும். வேதம் நமக்கு அதைத்தான் சொல்லுது. உங்களுக்காக காத்திருக்க வேண்டியது அவசியம். அதுக்காக 40 நாள் உபவாசம் இருக்கணுமா? இல்லாட்டி 3 நாள் இல்ல, நாம தேவ சமூகத்துக்கு வரும்போது காத்திருக்கணும். அல்லேலூயா. வருகிற இந்த 1 மணி நேரமா 2 மணி நேரமா நீங்க வந்திருக்கிற போது காத்திருக்கும் பொழுது வாக்குத்தத்தம் நம்ம மேல, இந்த உயிர்த்தெழுந்த அவருடைய சத்துவத்தின் மேலமே நம்ம மேல கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு வேணும்ன்றத மட்டும் எனக்கு இன்னைக்கு தேவை. சோத்திரம் சோத்திரம். இந்த எபேசியர் புஸ்தகம் எழுதும் போது அவர் ஸ்தோத்திரம், நீ வாசித்த சங்கீதம் 1 to அதுல பகுதி வரைக்கும் யாரை குறிக்குதுன்னா வருகையை குறித்து கேர்பினை பத்தி பேசியிருக்காரு. அல்லேலூயா. ரிட்டன் பேசியிருக்கிறாரு. நான் இப்படி இருக்கேன், நீ எனக்கு இப்படி செய்யுங்க அப்படின்னு. 3வது சொல்றாரு, நீங்க எங்க ஜெபத்தை தள்ள மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனுஷன் அவன் காட்டுக்குள்ள இருந்தான், ஆட்டுக்கு பின்னாடி போனான். அவன் விஷன் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அவன் பார்க்கிறான். கேருபீன்கள் நடுவுல அவர் இருக்கிறாருங்க. அல்லேலூயா. ஆட்டுக்கு பின்னாடி போனவனுக்கு கூட கேருபீன்கள் மேல தரிசனம் இருக்குமானா பரிசுத்த ஆவியானவர். ஆமென் ஆமென். ரேலபா ரபா செந்தர வீரமன ஹதரமன ஹதரத. ஹல்லேலூயா. எத்தனை பேரு 18ஆம் சங்கீதத்தை சரியா கவனிச்சீங்க? எனக்கு தெரியாது. போன வாரம் எவ்வளவு வாசித்தீங்கன்னு 24வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. ஆனா ஒருத்தனுடைய தரிசனம் பாருங்களேன். நான் அந்த தரிசனத்தை அவன் எப்படி கொண்டு வரான்? ஸ்தோத்திரம். அவர் கேர்பின் மத்தியில எப்படி இருக்கிறாராம்? பிரகாசிக்கிறவராக இருக்கிறார். 10வது வசனம், கேர்பின் மேல் ஏறி வேகமாய் சென்று காட்டின் செட்டுகளை கொண்டு வந்து பறந்தார். அவ இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாங்க.
அவனுக்கு ஒலிவ தைலத்தினால அவனுக்கு அபிஷேகம் மட்டுமே நடந்திருக்கிறது. அபிஷேகம் பெற்றோ மேல பரிசுத்தாவியானவரை டைரக்டா பார்க்காதவனுக்கு அப்படி இருக்குமானால் பரிசுத்தாவியானவருடைய சத்துவத்தின் வல்லமை எனக்கு உயிர் தெரிந்த வல்லமை எனக்கு தேவையானது. உயிர் தெரிந்த வல்லமை அனுபவிக்கிறோம். உயிர் தெரிந்த வல்லமை உங்க மேல கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டுனா தரிசனம் பார்க்கிறவர்களாய் மாறணும் நம்ம. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வசனத்தை சரியா கவனிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வானங்கள்லாம் குமுறுதுங்கிறாரு. இடி முழக்கத்தை சொல்றாரு, குமுறுதுங்கிறாரு. அதோ அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா குமுறத பார்த்தானா நம்ம பார்த்திருக்கோம். வானம் இடிபடுறத நமக்கு தெரியுது. ஆனா ஒருத்தனுடைய விஷன் ஒரு இந்த நாள்ல வேதம் சொல்லுகிறது போல தைலத்தினால அபிஷேகம் பெற்ற உடனே ஒருத்தனுடைய வாழ்க்கை அவ்வளவு சேஞ்ச் ஆகுமானா உங்க நடுவுல நீங்க ரத்தத்தால மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்தோத்திரம் ரத்தத்தால மீட்கப்பட்டு ஜலத்தினால காக்கப்பட்டு இன்னைக்கு நிக்கிற உங்களுக்குள்ள அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இல்லையா இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்தவருடைய அந்த வல்லமை உங்களுக்குள்ளே அது என்ன செய்ய போதா, அதை சத்துவம் பண்ண போதுங்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்ம விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? மரித்தோர்ல இருந்து எழுந்த தெய்வம். நான் உயிரோடு இருக்க, அவர் உயிரோடு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துமா அவரோடு கூட தான் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால நாம என்ன செய்யணும்னா ஸ்தோத்திரம் ஒரு அவன் ஏற்கனவே ஸ்தோத்திரம் 2 சாமுவேல்ல 22ஆம் அதிகாரம் 1 to 5வது வசனத்துல இந்த வார்த்தைய ஸ்தோத்திரம் சங்கீதம் 18ல சொல்லப்பட்டதா அவர் அங்க சொல்லி இருக்கிறாரு. அவருக்கே அவ்வளவு விஷயம் இருக்குமானா நம்ம எவ்வளவு விஷயனோடு இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் தூங்கும்போது சொப்பனம் பார்ப்போம்ல, கனவு பார்க்காதவங்க இருக்கீங்களா? அல்லேலூயா. நான் கேட்டேன், கனவு பார்க்காதவங்க. அப்போ பவுல் ஸ்தோத்திரம் எபேசியர் சபைக்கு அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. இல்லையா, மரித்தோர்ல இருந்து எழுந்த தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர் ஜெபத்தால இதை ஸ்டார்ட் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாரு? உங்களுக்குள்ள தெரியல, ஆனா அவர் சத்துவம் நம்ம மேல வெளிப்படும். அல்லேலூயா. ஆனா அந்த சத்துவம் வெளிப்பட்டவங்க பப்ளிக்ல பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. பேச தெரியாதவங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டான். கண் பார்வை கூச்சமா இருக்கிறவங்க கூட யாரா மாறிட்டான்? 14 நிருபங்களை மாறினது என்ன காரணம்னா அவருக்குள்ள இந்த உயிர் தெழுந்த வல்லமையினுடைய அப்டேட் நடந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து மரித்தோர்ல இருந்து எழுந்தார் என்று விசுவாசிக்கிற உங்களுக்குன்னா அது அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழும்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவம் சாதாரணம் அல்ல, அது பலத்த சத்துவத்தை செஞ்சுச்சு. அல்லேலூயா. ஹலோ, ஒரு ஆளு இறந்து விட்டாரு. 1 வருஷம் கழிச்சு அவர் எலும்புக்குள்ள தூக்கி போட்டோன்னா அவர் என்ன செஞ்சிட்டாரு சொல்லுங்களேன்? ஒரு மச்சி மண்ணாய் போயிட்டு என்ன செய்வோம்? அந்த எலும்புக்கு மேல இந்த ஆளுடைய உடம்ப தூக்கி போட்டவனா அந்த உயிர் இருக்குமானால் அதுக்கு மேல உள்ள அதெல்லாம் எனக்கு உயிர் தந்த தேவனுடைய வல்லமை எனக்குள்ள இருக்குதப்பா. என்ன ஒருவரும் அசைக்க முடியாது. எங்களுக்குள்ள உயிர் தந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. எனக்கு எலும்புகளுக்குள்ள அது அடைபட்டு இருக்கிறது, என் நரம்புகளுக்குள்ள அது அடைபட்டு கிடக்கிறது. அவருடைய ரத்தம் தான் எனக்குள்ள ஓடுது அப்படின்னு விசுவாசிச்ச போதும் அவருடைய சத்துவத்தின் வல்லமை நம்ம மேல வரமாய் வெளிப்பட ஆரம்பிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அப்படிதான் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள அந்த சத்துவ வெளிப்படணும் ஆண்டவர். நான் இங்க இருந்து வந்து பலகீனத்தோடு வெளியே போக கூடாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு,
அவருடைய தழும்புகளால் குணமானே. புதிய ஏற்பாட்டுல கிருபையின் காலத்துல வரும் பொழுது பவுலுடைய கண்கள் ஸ்தோத்திரம் கூச்ச பார்வைதான் இருந்தது. அவருடைய கண்ணு பூ விழுந்ததாக சரித்திர வல்லுநர்கள் சொல்றாங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல சொல்றேன், உங்க கண்களை பிடிங்க எனக்கு தாரன்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு சொல்லி. அப்படியேப்பட்ட மனிதன் எழுதுறான், நீங்கள யார பாக்குறீங்க தெரியுமா? எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் அவர் 17-18 வரும்போது ஒரு ப்ரேயர் ஆரம்பிச்சிடறாரு, ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பிச்சிடறாரு. சபைக்குள்ள நீங்க மரித்த தெய்வத்தை பார்க்காதீங்க, நமக்குள்ள சத்துவம் பண்ணுகிற மரித்தோரிலிருந்து எழுந்த தெய்வத்தை நீங்க பார்க்கணும்னு ஒரு அதிகாரத்தை சொல்றாரு. எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. உங்க கையில இருக்க வாக்குத்தத்தம் மரித்ததல்ல, அது உயிரோடு இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேறும். எனக்குள்ள உயிர்த்தெழுந்த வல்லமை அது பிரவர்த்திக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நான் அனுபவிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க ஆவியில உணர ஆரம்பிச்சுட்டா போதும், நம்ம உயிர்த்தெழுந்த வல்லமை ஸ்பீடாக ஆரம்பிச்சு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் பலனை தெரியுது? அல்லேலூயா. அது தெரியலன்னா நான் சொல்ற வசனம் புரிஞ்சா அப்படி இல்லையா? மரித்தோரிலிருந்து எழுந்த தெய்வம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் என்ன செஞ்சிட்டோம்? யார மறந்துட்டோம்? இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வம். 33 கோடி தேவர்கள்ல அவரும் ஒரு தெய்வமாத்தான் நம்மளும் பார்க்கும். சொல்லுங்க. அவரும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க சொல்லுங்களேன். ஆமா, கடந்த நாட்கள்ல ஸ்தோத்திரம் நிறைய பேர் சர்ச்சை போய் கடன் ஆயிட்டேன்னு சொல்லி அவங்க காணிக்கையும் போட மாட்டாங்க. ஆனா சர்ச்சை போய் எங்களுக்கு ஏன் வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி போகிற தெய்வத்தை நம்ம ஆராதிக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தெய்வம் ஐஸ்வர்ய சம்பன்னன். அல்லேலூயா. பைபிளை சொல்லுகிறது, நீங்கள் நீங்க தரித்திரருக்கா, நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்காக அவர் தரித்திரனானாரா? அப்ப நம்ம ஏற்கனவே தரித்திரன், அதனாலதான் அவர் மேல தரித்திரனாகி நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து நம்மளை ஐஸ்வர்யாக்கும்படி அவர் தரித்திரனானார். அல்லேலூயா. அதனால உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ள இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்குள்ள உயிர்த்தெழுந்த வல்லமையின் பலம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு என் எழுத்துக்கோல் தேசத்தினுடைய அசைவு எப்படி, என்னுடைய பேனா என்னுடைய பேனாமை அநேகருடைய வாழ்க்கையை மாற்றும் சொல்லி ஸ்தோத்திரம் இங்க முன்னாடி இருந்த ஒரு சில எழுத்தாளர்கள் சொன்னாங்க. ஆனா வேதம் மட்டும்தான் சொல்லிச்சு, உன் வாழ்க்கையை மாற்றுயா. அல்லேலூயா. லைஃப் அதை திருப்பி விடுமா? சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய லைஃப ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு திருப்பு முனைக்கு கொண்டு வருகிறது ஒன்று, அவர் மரித்தோர் இந்த எழுந்த அந்த சத்துவத்தின் வல்லமை மட்டுமே. அல்லேலூயா. எல்லாம் நல்ல கர்த்தரே. ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைய வீட்டுக்குள்ள வரட்ட ஆண்டவரே. என் தரித்திரம் வெளியே போட்டோம். பலகீனம் தரித்திரம் இருக்கலாம், சோர்வு தரித்திரம் இருக்கலாம், ஜெபிக்க முடியாம தரித்திரம் இருக்கலாம். ஆனா உயிர்த்தெழுந்த வல்லமையின் அந்த பலன் வந்துருச்சுன்னா நம்ம கர்த்தர் நம்மளை ஐஸ்வர்யான கர்த்தர் மாற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா யார நம்பி இருக்கணும்? வாக்குத்தத்தம் பண்ணினவரை நம்பி இருக்கணும். அல்லேலூயா. அவர் லூக்கா ஸ்தோத்திரம் வேதம் சொல்லுகிறது, லூக்கா 24:49 நீங்க அவர் சொன்ன வாக்கு தத்தத்துக்காக என்ன செய்யணும்? காத்திருக்கணும்னாரு. நம்ம காத்திருக்கல, 2 மணி நேரம் தான் வெயிட் பண்றோம். ஆனா அந்த உயிர் தெழுந்த வல்லமை எனக்குள்ள வெளிப்படும். அல்லேலூயா. உயிர் தெழுந்த வல்லமை ஒருவருக்குள்ள வெளிப்பட்டுட்டா அவன் தரித்திரத்தையும் அவர் ஐஸ்வர்யம் மாற்றுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திர கடந்த நாட்கள்ல ஸ்தோத்திர சொல்லிப்பேன் நினைக்க, ஒரு மனிதன் அவனுக்கு மறுநாள் காலையில ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தேவைப்பட்டது. ஆனா முதல் நாள் ஜெபித்த பொழுது மறுநாள் அவன் சொல்லிட்டா இனிமே வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லும் போது கர்த்தர் மறுநாள் காலையில 10 மணிக்கு முன்பாக கர்த்தர் தர முடியும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவன் தரித்திரா பையன் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுகிறவனுக்கு நடுவிலையும் கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஏன் நீங்க காணிக்கப்பட முடியல? எங்கள்ட்ட இல்லைங்க, கிடையாது. அல்லேலூயா.
கத்தருக்காய் விதைத்த யாரும் வெட்கப்பட்டதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. கடந்த நாட்கள்ல நான் பெங்களூர் பட்டணத்துக்கு போயிருந்தேன். பெங்களூர் போயிருக்கப்போ அங்க பாத்தீங்கன்னா கரெக்டா +2 காலேஜ் படிக்கிற பையங்க 6 மணிக்கு என்ன செஞ்சுட்டான், சர்ச்சுக்கு வந்து பாய விரிச்சு அழகா என்ன செஞ்சுட்டானுவ, பாய விரிச்சிட்டு காய்கறி வெட்டி அடிபொலியா ஒரு பிரியாணி மேல வந்துச்சு பாருங்க. எத்தனை மணி? 8 to 10 மணி ஆராதனைக்கு பிரியாணி சாப்பாடு. பையனுகள்லாம் யாருன்னு தெரியுமா? ஹலோ, அவங்க அம்மா தாசில்தார். எலக்ட்ரானிக் சிட்டில அது அடுத்த வில்லேஜ்ல ஒரு பையனுடைய அம்மா தாசில்தார். ஒருத்தருடைய அப்பா வந்து ஸ்தோத்திரம் செக்ரட்டரி சட்டமன்றத்துக்குள்ள வேலை செய்யறாரு. ஆனா அவங்க பிள்ளைங்க எங்க வந்து நிக்கிறாங்க? நம்மளாம் எப்படி இருக்கோம்? அல்லேலூயா. லூக்காஸ் எத்தனை மணிக்கு வரீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள்லாம் என்ன செய்யணும்? சபை மேல வாஞ்சையா இருக்கணும். அல்லேலூயா. சபை மேல ஒரு பெண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் எவ்வளவு தூரம் வாஞ்சையா இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் கர்த்தர் நம்மளை உயர்த்த அவரால முடியும். அல்லேலூயா. ஹலோ, ஒரு சபையை பெருக்கினவன், ஒரு சபையை பெருக்கினவன் அமெரிக்கா ஜனாதிபதியா மாற முடியும்னா, ஹலோ, ஒரு ஸ்தோத்திரம் ஒபாமா வந்து சபையை பெருக்குவாராம். அவர் முடிஞ்சோன்னா என்ன செஞ்சு சபையை பெருக்கி கூட்டி பாயெல்லாம் வச்சுட்டு போவாராம். அந்த ஆள் அமெரிக்கா அதிபராகவே கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்மளை கர்த்தர் மாற்ற முடியாதா? அல்லேலூயா. அப்போ என்ன செய்யலாம்? சூர்யா, லூக்காஸ் எல்லாம் என்ன செய்யலாம்? காயத்ரி எல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க. அல்லேலூயா. யாருக்கு? சபை காரியத்துல முக்கியத்துவம் கொடுக்கணும். பிரேமு, அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய காரியத்துல நாம எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கமோ நம்ம கர்த்தர் நம்மளை தலையை அவரால் உயர்த்தணும். அல்லேலூயா. ஏன்னா ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள்ல ஒரு தம்பி சாட்சி சொல்லும் போது சொன்னா, ஐயா நான் வந்து இவ்வளவு படிச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டேன், ஆனா நான் என்ன செய்யறேன்னா சபைக்கு நான் உண்மையா இருப்பேன். ஹலோ, ஒரு 8ஆம் கிளாஸ் படிச்ச பையன் சபைக்கு உண்மையா இருந்ததுனால இன்னைக்கு நீங்க யூடியூப்ல செக் பண்ணி பார்த்தா தெரியும், அவன் காணா பாடல்ல மில்லியனியம் கணக்குல இருக்கான். எத்தனது? மில்லியனியம் கணக்கு. அவன் சொல்றான், நான் சபைக்கு உண்மையா இருக்கேன். சபை அவனுக்கு பணம் வருது. ஹலோ, அவனுக்கு என்ன வருது? பணம் நிறைய வருது. அவனுக்கு எல்லாமே வருது. அவன் எதுக்கு சபைக்கு வந்து கார்ல போறான், கார்ல வரான்? அவன் எதுக்கு சபையில வந்து கூட்டல் பெருக்கல் இதெல்லாம் செய்ய வேண்டிய தேவையில்லை. அவன் யாரை பாக்குறான்னா, என்னை பாவத்திலிருந்து ரட்சித்தவர், என்னுடைய ஸ்தோத்திர கஞ்சாவில இருந்து குடிப்பழக்கத்தில இருந்து என்னை ரட்சித்த ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நான் உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆண்டவர் நல்லவர். அவர் தான் சொல்றாரு, ஏன் நீங்க இதுல எல்லாம் யாரா இருக்கீங்க? சர்ச்சில் முக்கியத்துவம் கொடுக்கறதுல நம்ம குறைவா இருக்கிறோம். அல்லேலூயா. முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சபைக்கு தான் இதை போக்கஸ் பண்றாரு, வேற யாருக்கும் சொல்ல. சபையில் இருக்கிற நீங்க முதல்ல இயேசு கிறிஸ்து மரித்தோர்ல இருந்து எழுந்தாரு நம்பணும். அல்லேலூயா. அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை என் நடுவில் அது வெளிப்படும். அல்லேலூயா. புதிய ஏற்பட்ட பிறகு சமாதானத்தை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. சமாதான அன்பு, சமாதான அன்பத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கணவன் மனைக்கு அட்வைஸ் அதுதான். கணவன் மனைக்கு அட்வைஸும் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 19 to பின்னாடி வரும்போது எதை சொல்லப்படுது? அட்வைஸ் மட்டும் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. எத்தனை பேர் ஸ்தோத்திரம். இது மாத்திரம் இல்ல, கடைசி இதனுடைய எபேசியனுடைய 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, கர்த்தரும் அது சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படன்னா எப்படி? அல்லேலூயா. பலன் எப்படி? நல்ல ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் ஒரு பையன் சொன்னது போல, நல்ல சிக்கன் சாப்பிடணும், மட்டன் சாப்பிடணும், பீப் சாப்பிடணும், இதுதான் பலனா? அல்லேலூயா. வசனம் தான் பலன். அல்லேலூயா. வசனம் பலனாய் மாறணும். அல்லேலூயா. வசனம் எவ்வளவு தூரம் சத்துவத்தின் வல்லமையில பலப்படணும். ஆனால்
ஆமே ஸ்தோத்திரம். அவன் யாரா மாறணுமா? உயிர்த்தெழுந்த சத்துவத்தின் வல்லமை விசுவாசிக்கிறவனா மாறணும். அப்பதான் பவுல் சொல்றாரு, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க முடியும். உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா வல்லமையும் எதிர்த்து இருக்கிறாரா? உயிர்த்தெழுந்த வல்லமையின் சத்துவத்திலே பலமுள்ளவர்களாய் மாறுங்க. ஹல்லேலூயா. எதை எதிர்க்க முடியுமா சொல்லுங்க? பிசாசின் தந்திரங்களோடு நாம எதிர்த்து நிற்க வேண்டுமானா உயிர்த்தெழுந்த சத்துவத்தின் வல்லமையில பலப்படணும். ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றாரே, நீ அப்படியே இருக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை அனுமதிக்கல. உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளே வெளிப்பட வேண்டும் என்று ஆமை நான் விரும்பல, ஆமை கிறிஸ்து விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் ஆமே எபேசு சபையே மாறு அப்படின்னு பவுல் சொல்லுகிறது போல, இன்னைக்கு சோய சபையே நீ மாறு. உனக்குள்ள தேவனுடைய சத்துவத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வல்லமையில பலப்பட தயாரா இருக்கிறீங்க? எந்த அதிகாரம் நம்மளை மேற்கொள்ள முடியாது சொல்லுங்களேன்? எந்த அதிகாரமும், எந்த மாந்திரிகமும், எந்த பிலிசூனியங்களும் இந்த உயிர் தெழுந்த வல்லமைக்கு முன்பாக ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமென். நானே எந்திரிச்சு குதிச்சிருப்பேன். ஹலோ, அன்னைக்கு சமீர் சொன்னாரு சபை அப்படின்னு, நான் பின்னாடி இருந்து எந்திரிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? ஆமா, அந்த நான் சபையா பாக்குறாரு. என்ன யாரா பாக்குறாருன்னா, என் மேல சபையை கட்டுவேன்னு சொன்னவர் என்ன அப்படி பாக்குறாரு. நீங்க எல்லாரும் ஆமே பாஸ்ல சொல்லிட்டு இருக்க, அப்படி இல்லை. உங்க ஆவியில ஒரு அனல் வேணும். அல்லேலூயா. நீங்க அனலா இருங்க. வேதம் சொல்லுகிறது. ஆமே ஸ்தோத்திரம். வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஆமே ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல பலிபீடத்துல எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஆமே ஸ்தோத்திரம். அவன் எலிசா வந்து அடுக்கிறாரு. அடிக்கிட்டு அங்க காலையில படிச்சு அந்த அக்கினி வந்து பட்சிக்கும் போது சும்மா பட்சிக்கல. அதே மாதிரி லேவியராகமம் 9ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனத்துல என்ன சொன்னது? அக்கினி வந்து என்ன செஞ்சு பலிய, உங்க பலிய ஹலோ காலையில வந்து சோத்திரம் சொல்லி என்ன செஞ்சிருப்பீங்க? உங்க பலிய ஒரு அக்கினி எடுக்க வேண்டுமானால் உங்க பலி யாரா மாறணும்? புரியலன்னு நினைக்கிறேன். உங்க பலி எப்படி இருக்கணும்? ஹலோ 2 4ஆகமம் 7ஆம் அதிகாரத்துல ஒரு ஜெபம் நடக்கு. என்ன மட்டும் கவனிங்க, யாரும் எடுக்கக்கூடாது. ஜெபம் நடக்கு. அப்போ வந்து அங்க பலி செலுத்துகிற என்ன சொல்றான்? சர்வாங்க தகன பலி செலுத்தணும்னு 2வது வசனத்துல சொல்லப்படுது. அது பரலோகத்திலிருந்து அக்கினி வந்து அந்த சர்வாங்க தகன பலியே என்ன செஞ்சா பட்சித்துதம். அப்ப பரலோகம் உங்க ஒவ்வொருவருடைய பலி மேல அவர் விருப்பமா இருக்கிறாரு. அல்லேலூயா. நான் வந்து ஒரு சாதாரண யாருக்கோ குப்பமாருக்கு பிறந்த பிள்ளையா இருக்கலாம். ஆனா நான் தேவனுடைய பிள்ளையாய் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டு அவருக்கு ஜலத்தினால காக்கப்பட்டிருக்கிறேன். ஏன் மேல உயர்த்திருந்த வல்லமை ஏன் மேல வெளிப்படாது? ஏன் மேல வெளிப்படணும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் மேல அது வெளிப்படணும்? என் மேல அந்த பலியை ஏற்றுக்கொள்ளும். எனக்குள்ள அந்த பலியை ஏற்றுக்கொண்டு என் மேல அக்கினி வெளிப்படணும். என் பலி மேல தேவனுடைய அக்கினி வெளிப்படாது என்று ஒன்று மட்டும் நல்ல கரைகளை தட்டி ஏன் மேல ஏன் மேல ஏன் மேல முதல்ல சொன்ன உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு விஷன் காட்ட முடியும். உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு என்ன இருக்கு? அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எனக்காக அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. நீங்க எங்க அப்பா அம்மா பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒருவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எனக்காய் ஒருவர் அடிக்கப்பட்டது உண்மையானால் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை யாரோ நம்ம எங்கேயோ ஸ்தோத்திரம் ஒரு மூலையில ஒரு கிராமத்துல நம்ம அறியாத ஸ்தோத்திரம் தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கலாம் என்று நம்ம இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு எனக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் ரத்தத்தினால எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கு, அவர் பாவம் மன்னிக்கிற மட்டுமல்ல அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த தெய்வம் என்று வாயில அறிக்கையிடும் பொழுது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள அதை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருது. அல்லேலூயா. அது எனக்குள்ள அப்லோட் ஆகவே. அல்லேலூயா. ஆமென். உயிர்த்தெழுந்த வல்லமை எத்தனை பேருக்கு தேவை? அல்லேலூயா. 2வது ஆண்டவர் எதை எதிர்பார்க்க? நம்ம பலி எப்படி இருக்கணும்? அக்கினி வந்து பட்சிக்கணும். அல்லேலூயா.
அந்த அக்கினி வந்தோடனே என்ன செஞ்சு அந்த பலியை ஏற்றுக்கொண்டுருச்சு. இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வந்து நம்முடைய பலியை ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. அந்த அக்கினி வந்தா நம்மளால தாங்க முடியாது. சொல்லுங்க, அந்த அக்கினி வந்தா நம்ம எல்லாமே, வேதம் சொல்லுகிறது, வீட்டுல போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 10ஆம் அதிகாரத்துல அவங்க அந்நிய அக்கினியை பலிபீடத்தில் செலுத்தினார்கள். அந்த அக்கினி அவர்களை என்ன செஞ்சிச்சு? அழிச்சு போட்டுச்சு. என்ன செஞ்சா? இப்போ நீங்க உங்களுடைய அக்கினி சரியா இருக்கணும். உங்க பலிபீடத்திலிருந்து வந்து இறங்குகிறது பரிசுத்த ஆவியானவர் தான் இறங்கணும் உங்க மேல. ஸ்தோத்திரம், கோபம், எரிச்சல், வைராக்கியம், கசப்பு, ஸ்தோத்திரம், கீழ்ப்படியாம, ஒரு ஆள் சொன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம வசனத்தெல்லாம் மறக்கிறது, இதெல்லாமே யாருக்குள்ளது? அந்நிய அக்கினி. சொல்லுங்க. இப்ப நான் ஒரு ஸ்தோத்திரம், நான் அடிக்கடி சொல்லுவேன், இதெல்லாம் கேளுங்க. நம்ம ஆட்கள் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. ஆனா நான் ஆண்டவர் என்ன செய்வாரு? ஸ்தோத்திரம். நேற்றுக்கு ஒரு அம்மா சொல்லுது, அல்லேலூயா, இந்த மைக் வேற இருக்கனால ஒரு அம்மா சொல்லுது, உன பாரு அடி விழப்போது அப்படின்னு. எதுக்குன்னு கேட்டா, உன பாருல, உனக்கு நியாயத்திருப்பு தாமலன். கடைசியில ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்து தப்பிச்சு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்? அல்லேலூயா. நான் கடந்த நாட்கள்ல கேட்கும்போது ஸ்தோத்திரம், ஒரு அம்மா பிள்ளைகளை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. அந்த பிள்ளைகள் 2 பேரும் அழுகுது. அந்த பிள்ளைகள் 2 பேரும் அழுகுறாங்க. எங்க அம்மா எங்களை டெய்லி இப்படி தாயா சாப்பிடுது. ஹலோ, கோழி மிதிச்சு குஞ்சு செத்துருவா போகுது? கிடையாது. நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லணும். சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமா, நம்ம எல்லாம் ஆசீர்வாதமான, நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லவே கூடாது. உனக்கு இவ்வளவுதான் நம்ம பார்த்து சொல்லுவோம். என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம இவ்வளவுதான். என்ன டொனாமிக்கா, நீ இப்படித்தான், இவ்வளவுதான் கிடையாது, நான் உயருவேன். அல்லேலூயா. தாவீதை எல்லாரும் புறக்கணிச்சாங்க. பைபிள் சொல்லுது, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். யோசேப்பை சகோதரர்கள் எடுத்தாங்க, அவர் வெறுக்கல. அவர் சொல்றாரு, நாளுக்கு நாள் யோசேப்பு விருத்தி அடைந்தான். வெறுக்காத ஒருவர் உண்டு, அது நாம கையில வச்சிருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஒரே ஒரு தெய்வம் மட்டுமே. அல்லேலூயா. என் பலியை ஏத்துக்கும் ஆண்டவரே. எத்தனை பேரு உங்க பலி கரெக்டா இருக்கு? தூங்கெல்லாம் விடாது. அல்லேலூயா. இப்ப உங்க பலியை ஏசப்பா ஏற்றுக்கணும். எத்தனை பேருக்கு என் பலியை ஏற்றுக்கொள்ளணும்னு ஆசை? சொல்லுங்களேன். என் பலியை ஏசப்பா ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டாரா இல்லையான்னு இப்பதானே தெரியும். அல்லேலூயா. உங்க ஆராதனையில தான் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. என் பலியை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா நான் என்ன செய்வேன்? மனசெல்லாம் எப்படி இருக்கும்? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசு என்னை ரட்சித்தார், நித்தம் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. எந்த நாவில் புது பாட்டு, எந்த இயேசு சொல்லுங்களே. எந்த நாவில் ஆனந்தம் கொள்ளுவேன், அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள். ஒருத்தருக்கு சந்தோஷம் வரும்போது பாட்டு பாடுறாங்க, அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, உயிர் திறந்த வல்லமை. அல்லேலூயா. பலியை ஏற்றுக்கொண்டா சந்தோஷம் வர ஆரம்பிச்சு. பலியை ஏற்றுக்கொண்டா நம்ம கவலையோடு இருப்போம். யாரை பத்தினா, அது ஏன், அது ஏன். அல்லேலூயா. ஹலோ, பைபிள் உங்க கையில இருந்தா சோகமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் நம்மளை புறக்கணிச்சாலும் புறக்கணியாத ஒருவர் இருக்கிறார். அந்த வேதம் தான் நம்மளை நடத்தணும். ஆமே. எது என்ன நடத்தும்? ஆமே. அல்லேலூயா. என்ன சந்தோஷிப்பிக்க ஒரே ஒரு அது இந்த வேதம் மட்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தில் நடக்கணும். சொல்லுங்க. வாக்குத்தத்தத்துல நடந்தா
நம்ம வாழ்க்கை மாற ஆரம்பிச்சு. அல்லேலூயா. யாரா மாறணும்? அவ பேரு அபிஷா. அபிஷாவா நடக்க கூடாது. அவளுக்கு என்ன வாக்கு தத்தமா அது மேலதான் நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷாவ வாக்கு தத்தம் என்ன? ஆமென். அதான் தெரியல. அல்லேலூயா. சரி, இப்போ உங்க கையில இருக்கிற வசனம் உயிர் தெழுந்த வல்லமை தான் நம்ம இப்ப பேசிட்டு. சொல்லுங்க, உயிர் தெழுந்த அது மேல நீங்க நடக்க ஆரம்பிச்சுட்டாலே அவன் அப்பாயின்மெண்ட கத்த தந்துருவாரு. உங்க நோய்கள் எல்லாம், உங்களுக்கு எப்படியாப்பட்ட நோய் இருந்தாலும், அவன் டாக்டரை கைவிட்ட நோயா இருந்தாலும் ஒருத்தர் குணமாக்குவார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அமேன் நோயோடு போறதில்லை. ஹல்லேலூயா. அமேன். நம்ம நோயோடு, ஹல்லேலூயா, நம்மள ஆண்டவர் எப்படி விரும்புறாருன்னா உயிர் தெழுந்த வல்லமை எனக்குள்ள வெளிப்படும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரை எனக்கு உயிர் தெழுந்த வல்லமை வெளிப்படமையா? என்கிட்ட இருக்க பலகீனம் பெரிய பொருட்டு கிடையாது. ஆமென், ஸ்தோத்திரம். எலும்புகளோ நரம்புகளோ சதைகளோ எனக்கு அப்படி பலகீனம். உங்களுக்கு டாக்டர் சொல்லிட்டாரு, இதை ரிஜெக்டட். டாக்டர் என்ன சொல்வாரு? டாக்டர் சொல்வாரு, இவங்கெல்லாம் முடிஞ்சிட்டு இனிமே கடவுள் தான் பார்க்கணும். கடவுள் தாயா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எல்லா மெடிக்கல் மிராக்கிள் பண்ணணும்னா இயேசு கிறிஸ்து மட்டும் தான் பண்ண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அல்லாமல் ஒருவர் ஆளும் அது நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் டிவில இதுல எல்லாம் விளம்பரப்படுவான், எங்களால் சுகமானவர் கிடையாது, இயேசு கிறிஸ்துவால சுகமானவர்கள். அல்லேலூயா. நாங்க இந்த மருந்து கொடுத்தது சரியாயிட்டு கிடையாது. நாங்கள் இயேசு கிறிஸ்து என்கிற உயிர் தெழுந்த மருந்தை எங்க அகத்து சாப்பிட்ட உள்ள போச்சு. ஒரு சிம்மு போட்டோன்னா அது ஆக்டிவ் ஆகுதா இல்லையா? உடனே அது பல ஸ்தோத்திரம் நிறைய பிளே ஸ்டோரை கொண்டு வந்து அதை என்ன செஞ்சிருது, கொண்டு வந்து வச்சுது. அந்த பலவிதமான இது பண்ணுங்க, அதை இன்ஸ்டால் பண்ணுங்க, அப்படி எல்லாம் சொல்லுது. அதை காட்டில் விலையேறப்பட்டது அவை உயிர் தெழுந்ததை உங்களுக்குள்ள ஸ்டோர் பண்ணுங்க. அல்லேலூயா. சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டது உண்மை. சிலுவையில சிந்தின ரத்தம் உண்மை. அவர் மனிதனால் மற்ற ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டது உண்மை. ஆனா வேதம் சொல்லுகிறது இல்லையா, உயிர் தெழுந்துட்டார். அல்லேலூயா. அவர் மரித்த தெய்வத்தை ஆராதிக்கல, மரித்த வேதம் கிடையாது. இதுக்குள்ள உயிர் இருக்குது, அதுக்குள்ள சோ என்கிற உயிர் இருக்கிறது. அந்த உயிர் உங்களுக்குள்ளே கிரியை செய்யணும்னா எனக்குள்ள அந்த உயிர் தெரிந்த வல்லமை உள்ள கைகளை தட்டி ஆமை எனக்குள்ள அந்த உயிர் தெரிந்த வல்லமை எனக்குள்ள ஆளுக செய்வதாக ஆண்டவரே, எனக்குள்ள அந்த உயிர் தெரிந்த வல்லமை அது கிரியை செய்வதாக. எனக்குள்ள அந்த உயிர் தெரிந்த வல்லமை அது அப்லோட் ஆவதாக. அந்த ஒரே இப்பொழுது அது நடப்பதாக. அது எனக்குள்ள அது ஆக்டிவா பண்ணுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னையில இருந்து ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த வேதம் உங்க வீட்டுல சும்மா இல்ல, கையில வச்சிருக்க பைபிள் இதுக்குள்ள உயிர் இருக்கு. கணவன் மனைவி பேசினால இது கேக்குதா? என்ன கேக்குதா? ஏசினாலும் கேட்கும், பேசினாலும் கேட்கும், திட்டினாலும் கேட்கும். என்னது? ஆமே. யார திட்டினா? நீங்க இயேசுவை திட்டினாலும் கேட்கும், இயேசுவை திட்டா நீங்க நல்லதை பேசினாலும் இது கேட்கும். வேதம் சொல்லுகிறது ஞாபக புஸ்தகம் அவர் கையில் இருக்கிறது. என்ன புஸ்தகமா? அப்போ ஞாபக புஸ்தகம்னு ஒண்ணு வச்சுட்டா அப்ப ஒருத்தர் கேட்கிறாரா கேட்கலையா? அல்லேலூயா. அப்ப நம்ம பேசணும். இப்ப ஸ்தோத்திரம், அருமை சிஸ்டர் வீட்டுக்கார் பேசுனதை மறந்துட்டு அப்படின்னு சொன்னாதான் என்ன செய்யும்? ஞாபக புஸ்தகத்துல இருந்து அது மறக்கப்படும். என்ன செய்யும்? அது மறக்கப்படும். இல்லைன்னா நீங்க ஞாபகம் வச்சிருந்தா அது ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நம்ம பேசுனதெல்லாம் சும்மா இல்ல,
வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஆமே, கணக்கு கேட்கப்படுமா? சொல்லுங்க, யார்கிட்ட? பரிசுத்த ஆவியானவர் மனைவி கணவன் எல்லாம் கணக்கு, உன் கணக்கு வச்சுக்கிறேன்னு சொன்னா அவர் கணக்கு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஒரு கணவர் தன்னுடைய மனைவிட்ட சொல்லியிருந்தாரு, உங்களை எல்லாம் ஒரு கணக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்னு. கடைசி பார்த்தீங்கன்னா அந்த ஆள ஒரு ஆள் கணக்கு பண்ணிட்டாரு. இவர் பைக்ல போயிருக்கிறாரு, அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் போட்டு இவர் அடிச்சுட்டாங்க. கணக்கு யார பண்ணியிருந்தாரு? மனைவி சொல்லியிருந்தாரு, பாரு இத்தனை நாளைகளும் உங்க வீட்டை உங்க குடும்பத்தை எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிருவேன், கணக்கு பண்ணியிருக்கேன். எனக்கு விரோதமா இப்படி எல்லாம் செஞ்சுட்டீங்களா, உங்களை கணக்கு பண்ணிடுவேன். இவர் நல்ல ஹைவேல போகும்போது எல்லாம் பிடிச்சி 4 அடி போட்டு, அவங்க சொந்தக்காரங்க அவங்க அண்ணன் தம்பியே போட்டு இவர் அடிச்சு போட்டு நான் குத்துயிரமா கிடக்குறாரு. இவருக்கு ஆஸ்பத்திரியில இருந்து என்ன கேட்டிருப்பாரு, அமுதா நீதான் இதுக்கு காரணம் அப்படின்னா சொல்லியிருப்பாரு. அந்த பையன் அழுகிறா, எனக்கு உயிர் தாங்க அப்படின்னு. அல்லேலூயா. யார் தாங்க உயிர்? எனக்கு இப்ப உயிர் வேணும். டாக்டர் சொல்லியிருக்காரு, என்ன செய்யல, பேசுனதுக்கெல்லாம் கணக்கு வச்சிருக்கோன்னு சொல்லியாச்சு. பைக்கு வந்த ஸ்பீட்ல ஒற்றே தூக்கிட்டு இங்கடி கண்ணெல்லாம் வெளியே வந்துட்டு. இப்ப போய் அமுதா எனக்கு உயிர் பிச்சத்தா அமுதா. அந்த பொண்ணு பேரு அமுதா, இந்த அமுதா கிடையாது. அல்லேலூயா. அந்த பொண்ணு இந்த ஆளு என்னை மதிக்கவே மாட்டாவியா, என்னை கணக்கு பண்றேன்னு சொல்லி அப்படி ஸ்தோத்திரம். எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இந்த ஆளு ஆக்சிடென்ட் போட்டு போயிட்டாங்க. நாங்க தான் ஜோமனை போயிருந்தோம். அப்ப அந்த பையனை பார்த்தோன்னு சொன்னேன், தம்பி நீ கணக்கு வைக்கிறவன்னு சொன்னையில, ஏசப்பா கணக்கு பண்றவன். எல்லாரும் ஒரு விஷயம், கண்களை மூடி எழுந்திருக்கலாம். ஏசப்பா நீங்க தான் எனக்கு கணக்காளி. எத்தனை பேரு? ஆமே, எனக்கு உயிர் தெழுந்த வல்லமை எனக்கு தேவை. உயிர் தெழுந்த வல்லமை எனக்கு தேவை. எத்தனை பேரு? கொஞ்ச நேரம் அப்பாவை ஆராதிப்போமா? ஹலோ எல்லாரும். அந்த பையன் கடந்த நாட்கள்ல சுகமான பிறகு எனக்கு போன் பண்ணியிருந்தான். ஐ எம் சோ சாரி பாஸ்டர், என்னுடைய லைஃப்ல எனக்கு பணம் இருக்கு, நான் 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறேன், அதனால என் மனைவிய நான் பேசிட்டேன், ஐ எம் சோ சாரி, எனக்கு இனிமேனாலும் ஆண்டவர் சீக்கிரம் நடக்க பண்ணி என் காயங்கள்லாம் ஆற்றி கர்த்தர் சுகமாக்கணும்னு. அந்த பையனுக்கு ஆண்டவர் செய்தது உண்மைன்னா, நம்ம கணக்கெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறது உண்மை. ஏசப்பா என்ன ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே, எனக்குள்ள அந்த உயிர் தெழுந்த வல்லமை வெளிப்படணுமே ஆண்டவரே. எத்தனை பேர் விரும்புறீங்க எனக்குள்ள அந்த உயிர் தெழுந்த வல்லமை வெளிப்படும்? தலையில கை வச்சு, ஏசப்பா அந்த உயிர் தெழுந்த வல்லமையின் சத்துவம் என் மேல வெளிப்படும். அப்பனாத்தான் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க முடியும். ஆமே, அவனுடைய அக்கினி ஆஸ்திரத்தை அவிழ்த்து போடத்தக்கதாக எனக்குள்ள உயிர் தெழுந்த வல்லமையின் சத்துவம் எனக்குள்ள வெளிப்பட்டாத்தான் ஆமே இருளின் ஆதிக்கத்தையும், எனக்கு எதிராய் வருகிற பலவீனத்தையும், எனக்கு எதிர்பாரையா வருகிற எல்லாத்தையும் ஜெயிக்கத்தக்கதாய் அந்த உயிர் தெழுந்த அபிஷேகம் என் மேல வெளிப்படணும் ஆண்டவரே. ஆமே, ஒரு தாவீதுக்கு அவ்வளவு வெளிப்படுமானா, ஆமே அவன் பார்க்காத அவருக்கு அவ்வளவு வெளிப்படுமானா, நாங்க பரிசுத்த ஆவியாரோட இரத்தத்தாலும் வஜனத்தாலும் ஆமே கழுவப்பட்டு ஆமே மீட்கப்பட்டிருக்கிறது. ஆமே எனக்குள்ள அந்த உயிர் தெழுந்த வல்லமை எனக்குள்ள வெளிப்படணும். ஆமே ஆக்கிரகிக்கிறது மட்டும் எனக்குள்ள அந்த வல்லமை வெளிப்பட விசுவாசிக்கிற மேல அப்ப அந்த உயிர் தெழுந்த வல்லமை இப்பொழுது ஒரு அசைவை ஏற்படுத்த போகிறது. ஆமே, உயிர் தெழுந்த வல்லமை எனக்குள்ள வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, தரிசனம் வெளிப்பட்டது. உயிர் தெழுந்த வல்லமையில விருத்தி ஏற்படட்டு. ஆமே ஆமே ஸ்தோத்திரம். உயிர் தெழுந்த வல்லமையில உங்க ஜெபத்துக்கு பச்சை ஆண்டவர் அக்கினி அனுப்பி அந்த ஜெபத்தை கேட்கிறவராக இருந்தாரு. உயிர் தெழுந்த வல்லமையில ஆமே நாம பேசுறதுக்கு கணக்கு இருக்கிறது. அந்த உயிர் தெழுந்த வல்லமை ஆண்டவரே, என்ன நான் குறை பேசினது, குற்றம் பேசினது, என்ற இருக்க கசப்பு வெறுப்பு எல்லாம் இன்னைக்கு என்ன விட்டு மாற்றிடுங்கன்னு சொல்லி ஏற்படுகிறேன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரும் சொல்லுவோமா? குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து
எல்லாம் சொல்லுங்க. எவனே உன் கையில் உடைத்து என்னை ஆமே உம் சித்தநாதா என்னாலே அல்ல உம்மாலையா சொல்லுவோமே. எல்லாம் கையை ஏற்றி சொல்லுங்க. எஸ், என்னாலே அல்ல என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் நீ தருகிறேன். எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆமாடி, என்னை உருவாக்குங்கப்பா. உயிர்த்தெழுந்த வல்லமை அனுபவிக்க என்னை உருவாக்கும். எஸ், உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆமே, எனக்குள்ள அந்த உயிர்த்தெழுந்த சத்துவத்தின் வல்லமை இன்று முதல் அதை ஆக்கி பண்ண ஆண்டவர் எனக்கு இன்னைக்கே தயாராயிட்டார் சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி எனக்குள்ள அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அதை செயல்பட ஆரம்பிக்கிறது. அதை செயல்பட செயல்பட ஓ ராமா காந்தாரா ராசாலாமோ ராகேராமோ ஏசேரே மகமனகஷே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள வெளிப்படுது ஆண்டவரே. எத்தனை பேரை விரும்ப முடியும்? நாம விரும்புகிறோம் மேல அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்பட போகிறது. ஏன் மரித்தோர் அல்ல, உயிர்த்தெழுந்த அபிஷேகம் எல்லா ஸ்பிரிட்டுகளையும் அசுத்த வல்லமைகளையும் தேவனுக்கு எதிராக இருக்கிற எல்லா கட்சிகளையும் தேவன் இணைப்பாராக. உயிர்த்தெழுந்த வல்லமை உயிர்த்தெழுந்த வல்லமை உயிர்த்தெழுந்த வல்லமை மேல வெளிப்படுத்தும். உங்க ஒவ்வொருவர் மேல, உங்க தலையிடத்தின் மேல, உங்க நோவே, உங்க வியாதி மேல, உங்க பிரச்சனை மேல, உடமைகள் மேல, உங்க காம வீடுகள் மேல அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அது வெளிப்படுவதாக 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 வெளிப்படத்து வெளிப்படத்து. எத்தனை விசுவாசிக்கிறோம் மேல நல்ல கடவுளை தட்டி எனக்குள்ள உயிர்த்தெழுந்த வல்லமை என் தலையிடத்தினால உயிர்த்தெழுந்த வல்லமை விசுவாசிக்கிற மேல உயிர்த்தெழுந்த வல்லமை ரைஸ் ரைஸ் ஆஃப் லைஃப் ரைஸ் ஆஃப் லைஃப் உங்களை எழுப்பவர் தெய்வம். கைகளை தட்டி கேளுங்க. எனக்குள்ள அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வேற ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த வல்லமை இருந்தா நான் சோர்ந்தவன் அல்ல, சோறானது அல்ல. உயிர்த்தெழுந்த சத்துவத்தின் வல்லமை பலப்பட பலப்பட ஊரே கேரமல ராமராவ். எத்தனை பேர் விசுவாசித்து கைகளை தட்டுகிறீர்களோ அத்தனை பேர் வீட்டு மேல அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை குடும்பத்து மேல, பிள்ளைகள் மேல, தலைவரை மேல, உறவைகள் மேல, அமே உங்க பொருட்கள் மேல அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அது வியாபரிக்கும். என்னை உருவாக்கும், என்னை உருவாக்கும். உயிர்த்தெழுந்த பலன் வெளிப்படுத்தும், உயிர்த்தெழுந்த பலன் வெளிப்படுத்தும், உயிர்த்தெழுந்த பலன். கர்த்தரிலே எனக்கு வாக்குத்தத்தமா பண்ணி இருக்கிறாரு. மரித்தோர் எழுந்தவர்
நல்ல கைகளை தட்டி கேளுங்க. நீங்க வீட்டுக்கு போகும்போது உயிர் தெழுந்த அபிஷேகம், உயிர் தெழுந்த அபிஷேகம் கையில கொண்டு ஆமே அபிஷேகம், அதுக்கு தரிசன வெளிப்படுவான உயிர் தெழுந்த அபிஷேகம் ஆண்டவரை வெளிப்படுவதாக, அது வெளிப்படுவதாகப்பா. என் மேல விசுவாசிக்கிற மேல அது வெளிப்பட போகிறது. விசுவாசிக்கிற மேல அந்த ஃபயர் வெளிப்பட போகிறது, அந்த தீ வெளிப்பட போகிறது. உயிர் தெழுந்த வல்லமை, ஆமே உயிர் தெழுந்த பலன் விசுவாசிக்கிறவங்க மேல அது பரிசுத்தத்தோட சக்தியாய் தீயாய் எனக்குள்ள மரித்தோர் அபிஷேகம் அல்ல, உயிர் தெழுந்த வல்லமையுடைய அபிஷேகம் மேல இருக்காண்டவரே. மரித்தோருடைய அபிஷேகம் அல்ல, உயிர் தெழுந்த அபிஷேகம் மேல இருக்குது. ஆமே சொல்லுவோம். இனி என் பேரு இந்த பேர் இல்ல, உயிர் தெழுந்த பேரு தாயா இருக்குது. உயிர் தெழுந்த பேரு என் மேல இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? உயிர் தெழுந்த பேரு என் மேல இருக்குது. உங்க மேல உயிர் தெழுந்த பேர் எத்தனை பேருக்கு வேணும்? அவர் சத்துவத்தின் வல்லமையில பலப்படுகிற பேர் எத்தனை பேருக்கு தேவை? ஆண்டவரே, அந்த வல்லமை எனக்குள்ள ஆளுகை செய்வதாக, அந்த வல்லமை எனக்குள்ள ஆளுகை செய்வதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிற உங்கள் மேல அந்த உயிர் தெழுந்த வல்லமை வெளிப்பட போகிறது. அந்த விசுவாசிக்கிற மேல அது இப்பொழுதே ஆதி அப்போஸ்தலருக்கு வெளிப்பட்ட அதே வல்லமை, ஆதி அப்போஸ்தலருக்கு வெளிப்பட்ட அதே வல்லமை. ஆண்டவரே, நாங்க கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை நடிகே விசுவாசிக்கிறவர்களாயே உங்களுக்குள்ளே உயிரோடு எழுந்தவரை பார்க்கல, உயிர் தெழுந்தவர் பலனிய மேல இருக்கிறது. ஆமே, உயிர் தெழுந்தவருடைய பலனிய மேல இருக்கிறது. என் மேல நோயை போடவோ, என் மேல பலவீனத்தை போடவோ ஒரு சக்தியால முடியாது. உயிர் தெழுந்த பலனிய மேல இருக்கிறது. சத்துருவோ மனுஷனோ ஒன்று சேதப்படுத்த முடியாது. எனக்குள்ள உயிர் தெழுந்த அபிஷேகம். எல்லாரும் விசுவாசிக்கிற மேல அது நடக்கும். எனக்குள்ள அந்த உயிர் தெழுந்த வல்லமை வெளிப்படுத்து. எனக்குள்ள அந்த உயிர் தெழுந்த வல்லமை வெளிப்படுத்து. எனக்குள்ள அந்த உயிர் தெழுந்த வல்லமை இன்னைக்கு வெளிப்படுத்து. ஆமே, இனி இங்க இருந்து போகும்போது அண்ணாதுரை அல்ல, ஆனா ஆமை அண்ணாதுரைக்குள்ள அவை உயிர் தெழுந்த வல்லமை இருக்கிறது. இங்க இருந்து மார்க்குவா அல்ல, ஆமை உயிர் தெழுந்த வல்லமையினுடைய வல்லனான். ஆமை இங்க இருந்து ரகுபதி அல்ல, ஆமை உயிர் தெழுந்த வல்லமையின் வல்லனான். அவர் சத்துவத்தை அனுபவித்தவர்களாய் அவர் சத்துவத்துல பலப்படுமானா உங்களுக்கு இருக்கிற அபிஷேகத்தையும் அனல் மூட்ட வேண்டுமானா அந்நிய பாஷையும் அதிகமாய ஆண்டவரை வார்த்தையும் எவ்வளவு தூரம் சாப்பிடுறீங்களோ அவ்வளவு தூரம் சத்துவத்தின் வல்லமையில பலப்பட ஆரம்பிச்சிடும். அப்படி விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமை எனக்குள்ள அந்த உயிர் தெழுந்த வல்லமை இன்னைக்கே நான் இங்க இருந்து ஆனந்த வள்ளியாய் போகக்கூடாது ஐயா. உயிர் தெழுந்த தேவனுடைய அந்த
அந்த மனுஷி அங்க இருந்து போன எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற மட்டும் நீங்க நிக்கிற இடத்துல இருந்து எனக்கு அந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சத்துவத்தின் பலன் எனக்கு முன்பாக வரட்டும் சொல்றவங்க மட்டும் ஆமென். நீங்க இருக்கிற ஸ்டெப்ல இருந்து அந்த உயிர் தெழுந்த வல்லமைக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் வச்சு ஆமென், அந்த சத்துவத்தின் வல்லமை இனிமே எனக்குள்ள அதை ஆக்டிவ் பண்ணிட்டாரு, எனக்குள்ள அதை ஆக்டிவ் ஆயிட்டு செயல்படுத்த ஆரம்பிக்கிற ஒரு கிறிஸ்து எனக்குள்ள அவர் செயல்படுத்தி விட்டார். இனி இனி இந்த சரீரம் கிறிஸ்துவுடையது, இனி இந்த சரீரம் தேவனுடையது. Oh, hallelujah. அனலாக்கும் என்னை அனலாக்குமியா. ஆமென். எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே புராணவஷே. எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் அற்புத தேவனே என்னை அனலாக்கும். ஆமென். அனலாக்கும் எங்கள் அற்புத தேவனே. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே. எல்லாரும் எலியாவின் தேவனே அனலாக்கும் எங்கள் அற்புத. எல்லாம் சொல்லுவோம் என்ன? அசைவாடும் அனலாக்கும் எங்கள் ஜுவாலையே. எலியாவின் தேவனே, எலியாவின் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே. ஆமென். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அற்புத சுவாலை. அக்கினி சுவாலை என மாற்றுவாண்டவரே. அசைவாடும் அசைவாடும் எங்கள் அக்கினி சுவாலையே. எல்லாரும் விசுவாசத்தோடு ஆமென். ஆண்டவரே, எங்களுக்குள்ள அசைவாடி எங்களை அனலாக்க வேண்டாம். இந்த உயிர் தெரிந்த பலத்தை நாங்கள் அனுபவிச்சாலே போதும், அது அனலாகி விடும். Yes, yes, yes. Glory to God. Amen. எனக்குள்ள உயிர் தெரிந்த வல்லமை விசுவாசிக்கிற மேல உயிர் தெரிந்த வல்லமை அவர் நடப்பிக்க போகிறாரு. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி சுவாலையே. ஓ அசைவாடும் ரமலசேதரா யரசுலகரமோ யரதரமோ ஷேவரமோ. எஸ் 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 ஓ ரமகரமோ யுரகதரமோ யரமரமோ ஷரனா. ரமலம ஷேவரமோ அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி சுவாலையே. ரமலசே
எத்தனை பேர் மேல அசைவாடுறாருன்னு விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள அதை அசைவாட ஆரம்பிச்சுட்டாரு. எனக்குள்ள அது நான் அதை விரும்புகிறேன், அதை உணர்கிறேன்றவங்க மட்டும் தலைக்கு மேல கைகளை தட்டி அதை நான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவியாக எல்லாரும் சொல்லுவோமா? எனக்குள்ள இனிமே உயிர்த்தெழுந்த வல்லமைதான், அந்த சத்துவ வெளிப்பட போகிறது. இனிமே மாம்சம் எழுமி நிற்காது, கர்த்தருடைய மகிமை அதுல வெளிப்படும். இனிமே என்னை பார்க்கிறவங்க தேவ மகிமையை பார்க்கட்டும் ஆண்டவரே. அவங்க ஆராதிச்ச பொழுது அவங்க மேல மகிமை வெளிப்பட்டது போல ஆண்டவரை பலிபீடத்துல அவங்க பலி செலுத்தினுடைய ஆரோன் மேலையும் மோசே மேலும் மகிமை வெளிப்பட்டது உண்மையானா, நாங்க ஆராதிக்கிறவர் மகிமை நிறைந்த ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறார் ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு, ஒரு சந்தோஷமான ஆராதனையில நிக்கிறோம். நீங்க கவலைப்பட்டா நான் பொறுப்புதாரர் அல்ல. எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னால நிக்க முடியல, அது குதிக்கணும் துள்ளணும் போல இருக்கு. ஏன்னா அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய நலனப்படி, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய நலனப்படி வேதனையோடு வந்திருக்கலாம், நீங்க ஏதோ ஒரு குழப்பத்துல வந்திருக்கலாம். இருதயத்தை டென்ஷன் பண்ணி எப்பாவை பாப்பமா அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எல்லாரும் அசைவாடும் உங்க இருதயத்தை ஒருமுறைப்படுத்தி ஆவியே ஆவியே எல்லாரும் கைகளை சொல்லுங்களேன், ஒருமுறைப்பட்டு எஸ் மூராலாமா ஷவனகதரவன ஹஷமே ஏரேலமாரா ஷலவன ஹதரவ உலாயனா நமா ஷெரேமான ஹதரேமா ஷேலவனா. ஆமா ஆண்டவரே, இனி எனக்குள்ள ஒரு அனல் வெளிப்படணும். உயிர் தெழுந்த அனல் எனக்குள்ள ஆளுகை செய்யணும். அது என் வீட்டுல இருக்க இருட்ட மாற்றும் விசுவாசிக்கிறவங்க, வேதம் சொல்லுகிறது, உன்னை ஈனப்படுத்தின நாட்கள், செவலோ நப்தபலி ஈனப்படுத்தின நாட்கள் இருண்டு கிடந்தது, இனி இருண்டு இருப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்ம நடுவிலையும் அப்படிப்பட்ட ஈனப்படுத்தின எல்லா இருவரையும் கர்த்தர் வெளியேற்றிருக்கிறார். அப்படி பரிசுத்தாவே என செஞ்சிருக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பரிசுத்தாவே என செஞ்சிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க மகத்துவம் வெளிப்பட்டதுக்காக மக்கள் நன்றி செலுத்தும். தொடர்ந்து இந்த நாள்ல எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறாங்கப்பா. 24ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விசேஷமா ஆண்டவரே, வளர் சகோதரிக்கு இருக்கிற பலகீனத்தை மாற்றுங்க. சபையில யார் யார் இன்னைக்கு பலகீனப்பட்டு இன்னைக்கு ஆராதனைக்கு வரலையோ அத்தனை பேர் வாழ்க்கையை கர்த்தர் திருப்பு முனையாக்குங்க. விசேஷமா இந்த நாள் வருகிற வியாழக்கிழமை நடக்கிற கிறிஸ்துமஸ் ஆராதனை ஆசீர்வாதமாய் மாறட்டும். விசேஷமா இந்த நாள் காயத்ரி வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைய ஆண்டவரே நல்ல இடத்துல படிக்க வைங்க ராஜா. அவ தலையை நிமிர செய்யுங்க ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறட்டும். விசேஷமா வந்திருக்கு யாராருக்கு என்ன பிரச்சனையோடு காணிக்கப்பட முடியாத நிலைமையில வந்திருந்தாலும் பலகீனத்தோடு வந்த அத்தனை பேரை கர்த்தர் சந்திக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். சிறுபிள்ளைங்க வசனத்தை எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. உங்க அனல் எல்லாரும் மேலே வீசும். விசேஷமா கடந்த நாட்கள்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாள் சகோதரி பிரியா அவங்க இன்னைக்கு சாப்பாடு அவங்க தான் போட்டிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நல்ல மட்டன் சிக்கன் உங்களுக்காக அவங்க வைத்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமா அந்த பிள்ளைக்கு மாறணும். அந்த பிள்ளைக்கு ஒரு கர்ப்பத்தின்கனியை கர்த்தர் தரணும். ஆண்டவருடைய மகத்துவம் சகோதரி பிரியா மேல வெளிப்படணும். எல்லாரும் ஒரு விஷயம், ஆண்டவரே நீங்க அப்படி அந்த பிள்ளைய ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. உங்க மகத்துவம் அவங்க மேல வெளிப்படும்படியா ஸ்தோத்திரம். ஆளுகை செய்ங்க ராஜா.
நீங்க பலப்படுத்துங்க. விசேஷமா ஆண்டவரே ஸ்தோத்திரம், வர முடியாம தடைபட்டு இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. வர நாட்கள்ல கடந்து வர உதவி செய்யுங்க. ஆமென் தகப்பனே. தொடர்ந்து எங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உயிர்த்தெழுந்த சத்துவத்தின் வல்லமையை எங்கள் நடுவில் நடப்பீங்க. பிரயாணம் பண்ணுகிற போக்குவரத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் ரத்தப்பட்டுக்கிழமை தூரத்திலே சமயத்துல நம்ம வேலை செய்யற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. கிருபையாய் மறைத்துக் கொள்ளுங்க. இந்த நாளிலே கடந்த நாட்கள் ஆண்டவரே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதை லைவ்ல போட கர்த்தர் உதவி செய்தீர். ஆண்டவரே உங்க மகத்துவம் வெளிப்படுகிறதுக்காச்சு அதுக்கு உதவுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கிருபையா எல்லாரையும் மறைத்துக் கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்னைக்கு சங்கீத வாசித்தவர்களோடும் தியானித்தவர்களோடும் விசேஷமா படைக்கப்பட்ட காணிக்கையோடும் சாட்சிய பிள்ளைகளோடும் வசனம் சொன்ன பிள்ளைகளோடும் வசனத்தை உயிர்த்தெழுந்த சத்துவத்தின் வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு உலகத்தில் இருக்க சகல பரிசுத்தவான்களோடு இருப்பதாக எல்லாம் சேர்ந்து சொல்லுவேன். ஆத்மாவே நல்ல பெறமா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சகோதரி மரகதம் ராஜ